श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीं श्री रंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கோதாஸ்துதியிலே ஸ்ரீ ரங்கராஜன் என்னும் சந்தன மரத்தை கொட்டிய அதை சுற்றியிருக்கும் கொடி போன்றவளாய் பார்க்க அதி சௌந்தர்யத்தோட விளங்குபவளாய் ஆண்டாள் உள்ளாள். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவருடைய குலத்துக்கே பெருமை சேர்க்க வந்தவள். ரங்கராஜ பெருமானுடைய திருக்கைகளை பற்றி அதனால் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் பட்ட மகிழ்ச்சியாக லோகத்துக்கே சுவாமினியாக விளங்குபவள். சாட்சாத்து பூமாதேவியினுடைய அவதாரமானபடியால் பொறுமையே உருவாகி நிற்பவள். கமலா என்னும் மகாலட்சுமியினுடைய கருணையை தானும் பெற்று பிறந்தவள். இப்படிப்பட்ட ஆண்டாள் கோதை நாச்சியார். அவள் திருவடிகளை மீண்டும் மீண்டும் பற்றுவோம் என்று இந்த சுவாமி சாதிக்கிறார். ஆண்டாள் என்றோ இருந்திருந்தாலும் அவளுடைய பாசுரங்கள் மூலமாக இன்றும் நம்மிடையே இருந்து தன் அனுபவத்தையும் தன் உபதேசங்களையும் நல்கி வருகிறாள். அவளை போன்ற ஒருத்திக்கு கைங்கரியம் செய்ய வேணும்னு வருண பகவானுக்கு ஆசை. பகவானுக்கு 6 பக்தர்களோ 6 தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தேவர்களுக்கும் ஆசை பிறக்கும். தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்துவகான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். மனுஷர்களையும் படைத்தேன், தேவர்களையும் படைத்தேன், ஒத்தருக்கொத்தர் கொடுத்து கொண்டு சந்தோஷமா வாழுங்கள். தேவர்களெல்லாம் மனுஷர்கள் பிரார்த்தித்ததை கொடுக்கட்டும், மனுஷர்கள் ஆகுதி கொடுத்தோ ஆராதனம் கொடுத்தோ தேவர்களை திருப்திப்படுத்தட்டும். இப்படிதான் உலகத்தினுடைய இயல்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்னு கண்ணன் சொல்லுகிறார். ஆனால் அது முதல் படி. அதனுடைய இறுதிப்படின்னு பார்த்தால் தேவர்களே மனுஷர்களுக்கு கைங்கரியம் பண்ண ஆசைப்படுகிறார்கள். பரமபாகவத்தனா ஒருத்தன் இருப்பனால் அவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்திக்க வேணும். இதைத்தான் நம் ஆச்சாரியர்கள் விடாம சொல்றார்கள். புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடைய விடுகையும், எம்பெருமானே தஞ்சமென்னு பற்றுகையும், பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும், பேற்றுக்கு துவரிக்கையும், உகந்தருளின் நிலங்களிலே பிரபணராய் குணானுபவ கைங்கெண்டமே பொதுபோக்காக கொள்ளுகையும், இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் இன்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு வரணும்னு சொல்றார். கோவில்களுக்கு போனோம், அமுதுபடி சாற்றுப்படி புஷ்பம் மாலை பிரசாதம் இதெல்லாம் பண்ணி சமர்ப்பிக்க வேணும். எதேதோ பற்றோடு இருக்கக்கூடாது, பற்றுக்களை விட வேண்டும். கண்டிப்பா ஒரு நாள் பகவான் மோட்சம் கொடுத்துருவார் என்கிற மகா விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தவர். இதெல்லாம் நமக்கு ஏற்படுறது இன்னைக்கு ஏற்படட்டும், நாளை கூட வரட்டும். ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தன் இருந்தானால் அவனுடைய பரிசரத்தில் அவன் நிழலிலே நாமும் வாழ்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருங்கள், அதுவே சிறப்புன்னு சொல்றார்கள். அதனால் தானோ என்னவோ வருண பகவான் பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஒவ்வொரு பாட்டாக நீராட வேண்டும், சாற்று நீராட வேண்டும், திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று முதல் 3 பாசுரங்களிலேயும் தண்ணீர் பிரஸ்தாவம் உள்ளது. நீராட போதுவீர்னு கூட்டாலும் யமுனேல ஜலம் நிறையா ஓடணும். சாற்றி நீராடினால்னு சொன்னாலும் தீர்த்தம் நிறையா பிரவகிக்கணும். திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னாலும் மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யணும். அப்ப எல்லாமே ஜலசமிருத்தியை பத்தி என்ன இருக்கு? ஆண்டாளுக்கு அதில் மிகவும் விருப்பம் போல் இருக்கிறது என்று நினைத்து, அதனால் நாம் மழை பொழிவோமே, அதற்கு ஆண்டாள் என்ன நியமனம்னு பார்ப்போம் என்று கைகட்டி கொண்டு பர்ஜன்ய தேவன் வந்து நிற்கிறார். அவனுக்கு ஆண்டாள் ஆணையிடக்கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம் 4வது பாசுரம்.
ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொட ஆர்த்தே பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். இது 4ஆம் பாட்டு. ஏதோ செய்ன்னு யாருக்கோ சொல்றதா தெரியுது. பாட்டிலே யாரை குறித்து விழிக்கிறாள்? ஆழி மழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல். யாரோ ஒருத்தரை கூப்பிடுகிறாள். பர்ஜன்ய தேவனை அழைக்கிறாள். அவர் தான் கைகட்டி கைங்கிறதுக்காக வந்து நிற்கிறார். ஆழிமழை கண்ணா, மழை வருஷம். ஆழி மழைக்கு அண்ணனேன்னு சொல்லலாம், ஆழிமழை கண்ணான்னு சொல்லலாம். ஒன்று நீ கைகரவேல், மழை கடவுளே உன்னை நீ மிச்சம் வச்சுக்காம பொழிய வேண்டும். கைகரத்தல்னு சொன்னால் கொடுக்காமல் மறைத்தல். ஒன்று நீ கைகரவேல், எதையும் நீ கொடுக்காது இருக்காதே, நிறைய கொடு. கொடுக்கணும்னு ஆரம்பித்தால் கண்ணனை பார்த்து கொடு, ஆழ்வார்களை பார்த்து கொடு, ஆச்சாரியர்களை பார்த்து கொடு. அவர்கள் எதையும் மிச்சம் வைத்து கொண்டு கொடுத்ததே கிடையாது. ஒன்று நீ கைகரவேல், ஏது எனக்கு அவ்வளவு ஜலம்னு பர்ஜன்யம் கேட்கிறார். ஆழியுள் புக்கு, சமுத்திரத்துக்குள்ள முழுக்க முழுகிடு. அங்கிருந்து தானே நீ தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு, அங்க இருக்கிற ஜலத்தெல்லாம் எடுத்துனுடு. ஆர்த்து ஏரி, தண்ணீரை முகர்ந்து கொண்டு ஆகாசத்தில் ஏறணும். சத்தமில்லாத ஏறாதே, சத்தத்தோட ஏறு. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு. ஆர்த்து, ஆர்த்துனால் சம்பிரமத்தோடே ஏறி, அதீத சத்தத்தோடே நாதத்தோடே மேலே ஏறி, ஆர்த்து ஏறி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் காலோபலட்சிதமான சகல பதார்த்தங்களையும் படைப்பதற்கு சிருஷ்டி உன்முகனான சர்வேஸ்வரன் வியாக்கியானம். ஊழிங்கிறது காலத்தை குறிக்கும். ஊழி முதல்வன் காலத்தாலே சொல்லப்பட்ட உலகம். காலாகாலத்தில் லோகத்தை படைக்கணும்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் இப்போ காலாகாலத்தில் எழுந்துரு, காலாகாலத்தில் சாப்பிடு, காலாகாலத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தத்தை செய் அப்படின்வோம். அதே பெருமானுக்கு என்ன சொல்கிறது? காலாகாலத்தில் சிருஷ்டியை ஒழுங்காக பண்ணு, காலாகாலத்தில் சம்ஹாரத்தை ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லணும் போது. அதனால தான் ஊழின்னு சொன்னால் காலத்தை குறித்து, ஊழி முதல்வனால் காலத்தாலே லட்சிக்கப்பட்ட, காலத்தாலே கோடி காட்டப்பட்ட உலகத்தை பிரபஞ்சத்தை படைப்பவர். ஊழி முதல்வன், முதல்வன்னா காரணம்னு பொருள். உருவம் போல் மெய்கருத்து, பெருமானோ ஜெகத்காரணம். ஜெகத்துக்கு காரணமாகணும்னால் அப்போ திருமேனி கருப்பாக இருக்கணுமா. ஷூல் கொண்ட மேகம் கருத்திருக்கும், ஷூல் கொண்ட கடவுள் கருத்திருப்பார். பகவானும் கருப்பு. மேகத்துக்கு கருமை தண்ணீராலே, பெருமானுக்கு கருமை ஔதாரியத்தாலும் காருண்யத்தாலும். நிறைய கொடுக்கிற தன்மை கருப்பாக இருக்கார். கருணையே உருவானவர் கருப்பாக இருக்கார். அப்போ அவர் திருமேனியை போல நீயும் கருப்பாகு. உள்ளத்தில் இருக்கிற கருப்பை ஒன்னால் காட்ட முடியாது, உடலில் இருக்கிற கருப்பையானும் காட்டு. பெருமாள் திருமேனியும் கருப்பு, உள்ளமும் கருப்பு. உள்ளங்கருப்புன்னா வள்ளன்மை, கொடுத்து கொடுத்து கொடுத்தே கருணையால் கருத்து இருக்கிறார். அதை மேகமே ஒன்னால் நிச்சயம் காட்ட முடியாது. ஏதோ திருமேனில் இருக்கிற கருப்பையானும் செய்யலாம் இல்லையோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. மெய் கருத்துன்னா திருமேனி கருத்து. மெய் கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. பத்மநாபன் நாபியிலே பிரம்மாவை படைத்தவர். நாபி கமலம், கமலத்தில் பிரம்மா, பூவில் நான்முகனை படைத்த தேவன். அவ்வெம்பெருமானுடைய வலது கையில் இருக்கும் ஆழி போல் மின்னி, பளிச்சென்று மின்னல் வெட்டினா போலே சுதர்சன சக்கரம். அவரை போல் பளிச்சு பளிச்சுன்னு நீயும் மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின் அதிர்ந்து, இடது கையில் இருக்கிற வலம்புரி பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம். அது எப்படி? ஒலி எழுப்பினால் வேண்டியவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும், வேண்டாதவர்களையெல்லாம் பயப்படுத்தும். எப்படியோ அதை போல் நீயும் சத்தம் போடணும். மேகம் 2 தானே செய்யும், மின்னல் வெட்டும், இடி இடிக்கும். அந்த 2 எதை போல இருக்கான்? மின்னல் வெட்டுறது சுதர்சன சக்கரத்தை போலே, இடி இடிப்பது பாஞ்சஜன்யத்தை போலே. வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்கமுதைத்த ஷரமழை போல். ராமன் கையில் பிடிச்சிருக்கிற ஷாருங்கம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உதைத்த ஷரமழை. ராமன் நாணை தொட்டு விட்டால், வில்லில் ஏற்றப்பட்ட நாண், அந்த நாண் கயிற்றை தொட்டு விட்டு விட்டால் அதற்கப்புறம் அம்பை அடுத்த தரம் பூட்ட வேண்டிய தேவையே இல்லையா. தானே அம்பு பொழிந்து கொண்டே இருக்கும். அதான் ஷரமழை. ஆனால் ஆண்டாள் பிரார்த்தனை ஷரமழை இல்லை, ஜலமழை.
ஜலமா மழையா கொட்டணும். சாரங்கம் கொட்டுற மாதிரி கொட்டணும்னால் அப்பப்போ நாங்களா வந்து பிரார்த்திக்க கூடாது, ஜபம் பண்ணெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் திடீர்னு ஆகாய விமானத்தில் வெள்ளிப்பொடி தூவினோம் மழை கொட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தானா கொட்டணும். சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய். உலகம் வாழ நீ பெய்ய வேண்டும். உலகம் வாழ்ந்தால் நாங்கள் எல்லாரும் வாழ்வோம். வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். மார்கழி நீராடத்தை நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடன்னு வச்சுங்க. மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு இருந்தால் கூட நாங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு பிரார்த்தனை கிணங்க பர்ஜன்ய தேவன் பொழிந்தாரே, நமக்கு நல்லது, அவருக்கும் கைங்கரியம் கிடைச்சது, அதை போல நல்லது என்று மகிழ்ச்சி அடைந்து மார்கழி நீராட ஏலோர் எம்பாவாய். அப்போ 4ஆம் பாட்டிலையும் நீராட்டம் வந்து விட்டது. முதல் பாட்டிலே நீராட பொதுவீர் பொதுமினோ நேரழையீர். 2ஆம் பாட்டிலே வாங்கோ நம்ம நீராடி சாற்றி நீராடினால் திங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். அப்போ அங்கேயும் நீராட்டம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பையத்து இன்ன பரமனொடிவாடி நாட்காலே நீராடி. 2ஆம் பாட்டிலையும் நாட்காலே நீராடுதல். 4 பாட்டில் விடாமல் குளிக்கிறத பற்றி சொல்லியிருக்கணும்னா அது ஏதோ முக்கியம்தான் போல் இருக்கு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இல்லைன்னா இருக்கிறது 30 பாட்டு, 30 பாட்டில் முதல் 4 பாட்டை பற்றி நீராட்டம் விடவே இல்லை. நீராடுறதுக்கு போக வேண்டிய இடம் 5ஆம் பாட்டில் இருக்குது. மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்போ 5 இடத்துல நீராட்டம் யமுனை இது சம்பந்தமே இருக்குன்னால் அப்போ கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்கிறது எப்போவோ அதற்கப்புறம் 2-3 மணி நாள் ஆக்காமல் எழுந்தவுடன் பல்விளக்கி விட்டு நேரே தீர்த்தமாட போகணும். அதை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம் போல் இருக்கு. அப்போ நடுவில் பானம் குடிப்பது எப்போது, நடுவிலே செய்தித்தாள் படிப்பது எப்போது, வம்பு பேசுவது எப்போது, கைபேசியில் யார் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது எப்போதுனால் அப்போது ஒழுங்காக போகணும்னால் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனேக மாட்டேன்னு ஆழ்வார் பாசம். அந்த போது நல்ல போதா போகணும்னா தீர்த்தமாடிட்டு பண்ணணும். இது எல்லாத்தையுமே இது பார்க்குறதெல்லாம் எப்படியும் பார்க்க போகிறோம். அதெல்லாம் கார்த்தால எழுந்த உடனேவே பார்த்துடணும், படுக்கையிலேருந்தே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் தவிர்க்க முடியுமா பார்ப்போம். இப்போ எப்பொழுதுமே இப்போ எல்லாரும் பக்கத்துலேயே வச்சுன்னு தான் படுத்துக்கிறா. ஏன்னா அது கூவினா தான் எழுந்திருக்கிறான். அதனால் நிச்சயம் வச்சுக்க வேண்டியிருக்கு. சரி, அது கார்த்தால் எழுந்துடும். அது கூவித்து எழுந்துடுத்தோம்னால் எழுந்தப்புறம் அதை பார்க்க போனாலே என்ன ஆகும், அது ஒன்றை பார்க்க போனால் 10 பிடிச்சி இழுக்கும். யாராரும் அன்னைக்கு கார்த்தாலேருந்து நல்வழக்கம் இன்று விடிவு நல்வடிவாகுக. அவருக்கு ஆகலையோ என்னமோ நமக்கு சொல்கிறாருன்னு தெரிய மாட்டேங்கிறது. அவருக்கு ஆனாலும் நமக்கு சொல்கிறா, ஆலேன்னான்னு சொல்கிறான்னா கொஞ்சம் தவிர்க்க பழகிக்கணும். அப்படி ஏதானு தேவையா அதுக்கு ஒரு வசதி பண்ணி வச்சுருக்கா. எல்லாரும் கூப்பிட்டா எல்லாரும் செய்தி அனுப்பிச்சா அப்படி பார்த்துட்டு இருக்கணும்னு இல்லை. ஒருவேளை இப்போ எங்கள் பொண்ணு எங்கேயோ இருக்கா விதேசத்தில் 10,000 மைல் தள்ளி, அவள் கூப்பிடுவோன்னு சந்தேகம் இல்லைன்னா ஏன் சுவாமி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். சொல்லணும்னா அந்த மாதிரிப்பட்டவா கூட்டா தனியாக சத்தம் போடுறதுக்குன்னு தான் வழி பண்ணி வச்சுருக்கானோ இல்லையோ. அப்போ அதை போல் ஒன்று பண்ணி வச்சுனுட்டால் அப்புறம் மற்ற பேர் சொல்கிறத கேட்க வேண்டாமே. எப்படியுமே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்னதை கேட்கணும், அந்த புஸ்தகம் தான் படிக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம். மற்றது எத்தனையோ பேர் புஸ்தகம் கொடுப்பா, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க போகிறோமா? ஏதோ நல்லது கொடுத்தா வாங்கிப்போம் வச்சுப்போம். அதை போல் எத்தனையோ செய்திகள் வருமேன்னா வரும், தவிர்க்கத்தான் பார்க்கணும். தவிர்த்துட்டா கிடுன்னு காரியம் நடக்கும். நமக்கு ஒன்றும் காரியம் நடக்கிறதுல குறைச்சல் இல்லை, நடுவில் வேற எதுலேயோ போய்டுறோம். அதனால் அடுத்தடுத்து நடக்கலைன்னா மணி ஆறுது. மணி ஆகிட்டா ஆயாசமாகப்படுறது, சோம்பலாகப்படுறது. இது ஒன்றும் கூடாதுன்னால் அந்த நாள் வழி தான் வழி. எழுந்த உடனே பல்ல தேய்ச்சமா, குளிச்சமா, புடவை மாற்றினமா, தலையை பண்ணமா என்றாயிடுத்துன்னா சரியாக இருக்கும். அதே ஆணுக்கும் சொல்கிறேன் பெண்ணுக்கும் சொல்கிறேன், 2 பேரும் அந்த காரியத்தை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போனால். இப்போ செய்தித்தாளை படிக்க வேண்டான்னு நான் சொல்லலை. 6 மணிக்கு நான் படித்து பிரதான மந்திரியை கூட்ட அபிப்பிராயம் சொல்லியா நாடு நடக்க போகிறது? அது இல்லையோ. அவர் எங்கிட்ட கேட்குறதா இல்லை, நான் அவரிடத்துல சொல்கிறதா இல்லை. அப்போ என்ன இப்போ அவ்வளவு தலை போகிற அவசரம் நமக்கு? கொஞ்சம் தள்ளி போட பழகிக்கணும். யாரோ கூட்டுருவாளோன்னு பயப்படாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கணும், செய்யணும். அப்போ 5 பாட்டில் நீராட்டத்தை பற்றி இருக்கேன்னு யோசித்து பார்த்தால் 30ல் 5ங்கிறது எவ்வளவு சதவிகிதம்? இன்னும் வேற இருக்குது. இந்த பாட்டோட இல்லை, இன்னும் சில பாசுரங்கள்லையும் சீக்கிரம் வாங்கோன்னு சொல்கிறது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த பாசுரத்தில் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என் தோளுடை பற்பனாபன் கை
பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நார்களும் மார்கழி நீடார மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நேர்த்தி பாசுரத்திலையும் நிறைய இயற்கை வர்ணனை, இன்னைக்கு பாசுரத்திலையும் இயற்கை வர்ணனை. சாதாரணமாக நம்மாழ்வார் வேதாந்த பாட்டு தாம் பாடுவார், அவர்கிட்ட இயற்கை வர்ணனை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு திருமங்கி ஆழ்வார் நெல், கோவள புஷ்பம், வயக்காடு, போரடித்தல் எல்லாம் பாடுவார். ஓரளவு திருமங்கி ஆழ்வார் பாடுவார். முதலாழ்வார்கள் பாசுரத்தில் ஓரளவு அப்படியே பார்க்கலாம். அவர்கள் என்ன பண்ணுவாள்னால், இந்த மொத்தமாக நிலம் நீச்சி எப்படி இருக்குன்னு பாடமாட்டா, திவ்யதேசத்தில் என்ன இருந்ததோ ஓரளவு அதை கொஞ்சமாக பாடுவா. இது வரைக்கும் தான் நம்ம பாசுரங்களில் பார்க்க முடியும். அதை போல் இப்போ இங்கேயும் எடுத்து பார்த்துட்டால் அங்கங்கே விடிந்தமைக்க அடையாளம் சொல்லும்போது இருக்குது. இதெல்லாம் இயற்கை அடையாளம்னு வரும். அதே போல் நேற்றைய பாசுரத்திலும் இன்றைய பாசுரத்திலும் ஓரளவு இயற்கை வர்ணனை. ஆனால் இவர்கள் இயற்கை வர்ணனைன்னு சொன்னாலும் இயற்கையே வர்ணிக்கிறாள் நினச்சக்கூடாது. ஏதோ ஒரு சுவாபதேசத்தை மனசில் வச்சுட்டு தான் இயற்கையை வர்ணிக்கிறார்கள். நேராக பார்க்கறச்சே இயற்கை தெரியறது, ஆனால் அதை உள்ளூரை சிந்தித்து பார்க்கச்சே ஏதோ பகவத் விஷயந்தான் அதில் சொல்லப்படுறதா தோன்றது. எதுக்கு இவர்கள் இப்படியே பாடுகிறார்கள்னால், உபனிஷத்து ஒன்று சொல்லித்து, வைதிகர்கள் வேதாந்திகள் அவர்களுக்கெல்லாம் லௌகிகம் தெரியுமா தெரியாதா? நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் எழுந்துருள் இருக்கிறார். அவர் எதோ லோக விஷயம்லாம் பாடுறார். ஊர்க்காரா எப்படி ஏமாத்திடுவா, உறவுக்காரர்கள் எப்படி கொள்ளையடிச்சின்னு போயிடுவா, பணத்துக்குன்னு தான் பிள்ளையோ பொண்ணோ இருக்கும், இதெல்லாம் நன்னா பாடுறார். சாமி, நீர் கல்யாணம் பண்ணிட்டீரா, உம்மை பிள்ளை உம்மை ஏமாத்தித்தானால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் யாரையும் பார்த்தது கூட இல்லை. அவர் பார்த்த ஒரே व्यक्ति முதற்கவி ஆழ்வார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நாதமுனிகள். இவ்வளவுதான் நம்மாழ்வாருக்கு தெரியும். ஆனால் எப்படியோ அவருக்கு லோக விஷயமெல்லாம் தெரிந்து ரொம்ப தெளிவாக பண விவகாரம் அது எப்படி கெடுக்கும், பெண்கள் விவகாரம் அது எப்படி கெடுக்கும், எல்லாத்தையும் பாடின்னு இருக்காரே. இவருக்கு யார் எங்கேருந்து கற்றுக் கொடுத்தாள்னால், அதுக்கு வியாக்கியானத்தில் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறது, ஒன்றை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கலான்னு உபனிஷத்து சொல்கிறது. ஏக விஜானேன பகு விஜானம்னு சொல்லுவார்கள். ஒரு மண்ணை தெரிஞ்சுனுட்டால் மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மரத்தை தெரிஞ்சுனுட்டால் மரத்தால் ஆக்கப்பட்ட எல்லாம் புரியும். அப்போ காரண ஞானத்தாலே காரிய ஞானம் ஏற்படும். காரணம்னு ஒன்று இருந்து அதை தெரிஞ்சுனுட்டா அதன் காரியங்கள் பலவாக இருந்தாலும் தெரிஞ்சுடுமோ இல்லையோ. இப்போ இந்த லோகம் முழுக்க காரியந்தானே, இதுக்கெல்லாம் காரணமாறு பிரம்மன் தானே. பிரம்மம் காரணம், உலகத்தனையும் காரியம். பிரம்ம ஜானம் வந்துடுத்துனால் அப்போ காரிய ஜானம் வரணுமா இல்லையா? பிரம்மத்தை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுனுட்டால் அப்போ வைதிக ஜானம் மட்டும்தான் வரும்னு இல்லை, லௌகிக ஜானமும் சேர்த்து வரும். ஆனால் லௌகிக ஜானத்தை பெற்றால் வைதிக ஜானம் வராது. ஏன்னா இது காரணம் அது காரியம் இல்லையே. லோக விஷயங்கள்லாம் காரணமாக இருந்து பிரம்மம் காரியமாக இருந்தார்னால் அப்போ இது தெரிஞ்சுட்டா அது வரும்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன, பிரம்மம் காரணமாக இருக்கார், உலகமத்தனையும் காரியமாக இருக்குது. அப்போ காரணத்தை தெரிஞ்சுனுட்டால் காரியத்தை தெரிஞ்சுக்கணுமா? அதனால தான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்களுக்கு பகவான் மயர் வர மதிநலம் அருளிவிட்டார். பிரம்ம ஜானம் வந்தது, அதனால தான் உறவுக்காரா ஏமாத்துறதுன்னு தெரியறதுங்கிறார். அப்போ ஒன்று நான் தெரிஞ்சுட்டேன் சுவாமி, பிரம்மத்தால் தான் உறவுக்காரா ஏமாத்துறா. இப்போ நான் தெரிஞ்சின்றது கடைசியில் அதுதான். ஏன்னா அவரால் இத்தனை சொன்னீரோ இல்லையோன்னால் அப்படியே வார்த்தையை மாற்றிக்கவே இல்லை. உண்மை, பிரம்மத்தால் தான் உறவுக்காரா ஏமாத்துறா. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ உறவுக்காரனோ உற்றாரோ நண்பனோ அவனுக்கு நமக்கும் ஒன்றும் இல்லை. அவன் ஏமாத்துறதுக்கு விருப்பமும் படலை. பிரம்மன் தூண்டித்தான் அவன் ஏமாத்துறான், பிரம்மன் தூண்டித்தான் அவன் வெய்யறான், பிரம்மன் தூண்டித்தான் பொறாமப்படுறான். ஓ, இதெல்லாம் வேற அவர் பண்ணுவாரா? நான் ஏதோ ஞானம் கொடுப்பார் பக்தி கொடுப்பார் நினச்சிருந்தேன். இவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து வேற தூண்டி விட்டுட்டு இருக்காரானால் வீட்லேயே இருக்கார், போயில்லாம் இல்லை. அந்த வீட்லேயும் அவர் தான் இருக்கார், நம்ம வீட்லேயும் அவர் தான் இருக்கார். அங்கே உட்காந்து எனக்கு எதிர்த்து பண்ணுன்னு தூண்டி விடுவார். ஏனெனில் இவன் கர்மாதீனமாக இந்தந்த ஜீவன் கர்மங்களை செஞ்சுட்டார். இந்த கர்மத்துக்கு இவனுக்கு சுகதுக்க அனுபவம் வரணும். அதுக்கு தான் ஜென்மமே எடுத்திருக்கோம். இவனுக்கு எப்படி சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறது? இந்த சரீரம் இருந்தால் தான் சுகமோ துக்கமோ கிடைக்கும். ஆத்மா தான் சுகதுக்கத்தை அனுபவிக்க போகிறார். சரீரம் இருந்தால் தான் சுகதுக்க அனுபவம் வரும். அதுக்கு தான் சரீரத்துக்கு உறவு. ஆத்மாவுக்கு உறவுன்னு பெருசாக நம்ம பேசுறதில்லை. உண்டு, பகவத் பக்தர்கள் எல்லாரும் ஆத்ம பந்துக்கள். ஆனால் சரீர பந்துக்கள் அத்தை நாத்தனார் ஓத்படி பெரியப்பா சித்தப்பா இவர்களெல்லாம் சரீர பந்துக்கள்.
அப்ப சரீரத்தினால ஏற்பட்ட உறவு, சரீரத்துக்கு இன்ப துன்பம் கொடுத்தாகணும். அது அந்த உறவு மூலம்தான் வந்தாகணும். அப்ப அவர்களை தூண்டி விட்டு வெய்ய வச்சாதான் இவனுக்கு துன்பம் வரும். தூண்டுறது யாராலே? தன்னிச்சையா தூண்ட மாட்டார். அவர் போய் யாரையான்னு பார்த்து இவனை வச்சுட்டாருன்னு சொல்ல மாட்டார். நான் என்ன கர்மம் பண்ணியிருக்கேனோ அந்த கர்மத்துக்கு துன்பம் வேணும். அந்த துன்பத்துக்கு ஒருத்தன் வெஷா எனக்கு கிடைக்கிறது. ஒருத்தன் என் கையை முறுக்கினா பலார்னு கன்னத்தில் விட்டான்னா ஒன்று கிடைக்கிறது. அப்போ அவனை யார் கையை தூக்கி அடிக்க வைக்கணுமேனா என் கர்மங்கள் வைக்கணும். ஆனால் கர்மங்கள் ஜடப்பொருள், அது அச்சேதனம். அச்சேதனத்தால் ஒருத்தரை போய் தூண்ட முடியாது. சேத்தனா ஞானம் இருக்கிற ஒருத்தர் தான் தூண்டி ஆகணும். அதனால்தான் பெருமான் நம்ம கர்மங்களை பார்த்து தான் அதை ஞானத்தில் கொண்டு தாம் போய் யாரோத்தரை தூண்டி விட்டு அதன் மூலம் எனக்கு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தால் கர்மத்தை போக்குறார். கர்மத்தை பண்றதுக்கு அவர் காரணம் இல்லை, ஆனா இந்த கர்மத்தை போக்குறதுக்கு அவர் காரணமாறார். இந்த கர்மத்தை நான் பண்ணதுக்கு அவர் எப்படி காரணம்? சரீரம் கொடுத்தாருங்கிறது தான் காரணம். வேற எதுவும் அவர் தப்பு பண்ணல. இப்போ தப்பு எதுவுமே பண்ணல. அப்ப இந்த சரீரத்தை கொடுத்துட்டார். அதுவும் எதனால கொடுத்தார்? நாம் பண்ணியிருக்கிற கர்மங்களாலே. இந்த சரீரத்துக்கு இன்ப துன்பம் வரணும். அந்த இன்ப துன்பத்தை யாரோத்தர் தான் கொடுக்கணும். 2 பேர் கொடுக்கலாம். பிரம்மமே இன்ப துன்பம் கொடுப்பார், அவரை தவிர இதர மனுஷர்கள் இன்ப துன்பம் கொடுப்பார். இது சரீரம், இது ஆத்மா, இதை தள்ளிவிட்டு ஆத்மாவை கொள்ளணும்னு யாரொத்தன் நினைச்சுட்டானோ அவனுடைய சுகதுக்கங்களை பிரம்மமே பார்த்துப்பார். எப்படி? ஒரு ஆழ்வார் எடுத்துப்போம். அவருக்கு சுகம் வேணுமா? சேவை சாதிப்பார். அவர் சேவையை மறைச்சுட்டார்னா ஆழ்வாருக்கு துக்கம். அப்ப பெருமானுடைய சம்ஸ்லேஷ விஸ்லேஷம் சுகதுக்கங்கள் ஆகும். பிரம்மமே சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துடுறார். அது கர்மாதீனம் அல்ல, கிருபாதீனம். பெருமான் தன்னுடைய கிருபையால சுகதுக்கத்தை கொடுத்துடுறார். கிருபையால துக்கத்தை கொடுப்பாரான்னு கேட்பேள். துக்கம்னா இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது உலக துக்கம் இல்லை. பெருமானுடைய சேவை ஒரு நாள் கிடைக்கலன்னா அழறாள் இல்லைவா, அதுதான் துக்கம். அப்ப சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் இதை சுகதுக்கமா வைத்துக்கொண்டு இது 2த்திலையும் பாவம் தொலையும். அதில் ஆச்சரியம் என்னன்னால், உலகத்தில் நாம சுகத்தை அனுபவித்தா புண்ணியம் தொலையும், துக்கத்தை அனுபவிச்சா பாபம் தொலையும். பிரிஞ்சா யாரான ஒருத்தர் பிரிஞ்சோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா சரி துக்கப்பட்டோம் பாபம் போகும். ஆனா இங்கே எப்படின்னால் பெருமானோட கலந்து ஆனந்தப்பட்டாலும் கர்மங்கள் தொலையும். இங்க பாபம் தொலையும் புண்ணியம் தொலையும்னு வச்சுக்கூடாது. அவருக்கு தேவை கர்மங்களை தொலைக்கிறது. பாபத்தை தொலைக்கிறதுனா ஒரு பங்கு தொலைச்சு சொர்க்கத்துக்கு போறதோடு நின்று போயிடும். பாபம் புண்ணியம் 2த்தையும் தொலைச்சால்தான் இவனை தன்னிடத்துல கூட்டிட்டு போய் வைகுந்தத்தில் வச்சு ஆனந்தப்பட முடியும். அப்ப தன்னுடைய ஒவ்வொரு செயலாலும் கர்மங்களையே தொலைக்கிறார். சந்தோஷப்பட்டாலும் தொலைப்பார், வருத்தப்பட்டாலும் தொலைப்பார். ஏன்னா அது அவன் விஷயமா இருக்கிறதுனாலே. இவனுக்கு சந்தோஷங்கிறதும் பெருமானோட கூடி அனுபவிக்கிறது, துக்கம்ங்கிறது அவரை பிரிஞ்சு துக்கப்படுறது. அப்ப 2மே அவர் விஷயமா இருக்கிறதுனால் கிடுகிடு கிடுகிடுன்னு கர்மத்தை எரிச்சு விடுறார். இதெல்லாம் ஆத்ம விஷயம், கர்மங்களை தொலைக்கிறது. அப்படி இல்லாமல் சரீரமே ஆத்மா, ஏதோ வெண்ணிய வேண்டி வீழ்பொருக்கிணங்கி என்ற கட்டத்தோட ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க. அவனுக்கு சக மனுஷர்கள் பக்கத்தில் இருக்கிற மனுஷர்களை வச்சு இன்ப துன்பங்களை கொடுப்பார். அப்ப என்னாகும்? துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாபம் தொலையும், இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியங்கள் தொலையும். இந்த கணக்கைத்தான் அவர் வச்சுருக்கார். அப்படின்னுச்சு அப்ப அவரிடத்துல குற்றங்குறை பார்க்க முடியுமோ? அவருக்கு வைஷமியம் கிடையாது, நைர்கிரண்யம் கிடையாது. நமக்கு சுகதுக்கங்களை கொடுக்கிறார், இன்ப துன்பத்தை பார்த்து செய்து விடுகிறார். இதுதான் இங்க தெரிஞ்சின்றது. அதனால்தான் ஆழ்வார்கள் ஆகட்டும் ஆச்சாரியர்கள் ஆகட்டும், நீ எது பகவான் என்ன பண்றாங்கிறத புரிஞ்சுக்கோ. தேகாத்மாபிமானத்தை தவிர்த்துக்கொள், அன்னசேஷத்வாபிமானத்தை போக்கிக்கொள் என்று கூறுகிறார்கள். இப்ப நாம பார்க்க வந்தது இந்த பாட்டிலையும் சரி போன பாட்டிலையும் சரி நிறைய அர்த்தங்கள் இந்த ரீதியாகத்தான் சொல்லப்பட்டு. அப்படின்னா சுவாபதேசமா உள்ளூர சில உள்ளுரை பொருள்கள் அதை வைத்துக்கொண்டு வெளியோட்டமா பார்த்தா வேற சில அர்த்தங்களை சொல்லிட்டு இருக்கார்கள். கார்த்தாலிருந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலோகள. இது பாட்டு, மேலோட்டமான பாட்டு. ஆனால் அந்த பாட்டுக்கு உள்ள என்ன அர்த்தம் சொல்லியிருப்பார்கள்னால் அதைத்தான் 1-2 விஷயங்களை சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம் நிறையணும்னு சொல்லியிருக்காரே, செல்வந்தானால் அது என்னென்னமோ செல்வமா இருக்கும்.
இப்போ பிரம்மம்னு பார்த்தோம், செல்வத்தை தெரிஞ்சிட்டோம், அவரும் அனுபவத்தை கொடுக்கிறார். உலக விஷயம் இவர்களும் நமக்கு அனுபவத்தை கொடுப்பார்கள். இந்த அனுபவத்தினாலே கர்மங்கள் வளரும், இந்த சுகதுக்கத்தினால மேன்மேல வளரும். ஆனால் பிரம்மா அனுபவத்தாலே கர்மங்கள் குறைஞ்சி போயிடும். அது தொலைய தொலைய அவருக்கு அருகில் நாம் போகிறோம். இதுதான் இந்த மொத்தத்துக்குமே அடிப்படை. அதை வைத்து கொண்டு பாண்டாள் ஏதேதோ இயற்கை அனுபவமாக பேசுகிறாரே, வேதாந்தமாக தானே பேசுவா, எப்படி இவர்களுக்கு தெரிய வருதுன்னால் ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம், காரணத்தை தெரிஞ்சுனுட்டா காரியத்தை தெரிஞ்சுனுடலாம். அதை போலத்தான் இப்போ இயற்கை இயற்கைன்னு இவா பாடுறதாலும் அப்படியே போய் இயற்கையை பார்த்துட்டு வந்து பாடுறான்னு நினச்சிக்க வேண்டாம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால இயற்கை தெரியுது, பிரம்மத்தை தெரிஞ்சின்றதுனால உறவு தெரியுது, பிரம்மத்தை தெரிஞ்சதுனால தான் உலகம் தெரியுது. எது தெரியறதுமே அதனாலே. அப்போ இந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனையும் பிரம்மஜானத்தாலே ஏற்பட்டது. இல்லைன்னா ஆண்டாள் 5 வயசுக்கு இவ்வளவெல்லாம் எங்கே போய் பார்த்துட்டு வர முடியும்? முதல்ல வெளியூரெல்லாம் கூட்டின்னு போவாளா? நம்ம ஆட்டம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அது மாதத்துக்கு ஒரு தரம் அழைச்சின்னு போவாசம், பேருந்து வச்சு ஒவ்வொரு வகுப்பாக கூட்டின்னு போய் மகாபலிபுரம் காட்டிட்டு வருவா, காடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள்னு. ஆண்டாள் அவர் அழைச்சின்னு போயிருக்க போகிறாரா? அவர் கொடுத்ததெல்லாமே ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், மகாதேவி லக்ஷ்மியை போலே ஓஹோன்னு வளர்த்தாராம். அப்படி என்னதான் கொடுத்துட்டு வளர்த்துட்டீர்னால் கேசவ நாராயண மாதவ கோவிந்த சேஷ்டிதம். ஒரு நாள் நவநீத சௌரியன்னு சொல்லுவார், ஒரு நாள் கோவர்தனோத்தரனை சொல்லுவார், ஒரு நாள் வேணுகானம் சொல்லுவார், ஒரு நாள் தேனுகாசுரவதன் சொல்லுவார். இப்படி சொல்லியே வளர்த்திருக்கிறதுனால் ஒன்றை அறிந்து அனைத்தையும் அறிந்து விட்டாள் ஆண்டாள். அதில் பாடப்பட்டது தான் இந்த பாசுரம். இன்னைக்கு இருக்கிற இயற்கை வர்ணனையை நாளை பார்ப்போம். நேற்றுக்கு சொல்லியிருக்க வேண்டிய வர்ணனையை இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுவயகுலகள. திங்கள் மாதம் 3 தரம் பெய்யணும். ஓங்கு பெரும் சென்னல், சென்னல் நன்னா வளர்ந்துருக்கு. ஊடு கயலுகளை, அதுக்கு நடுநடுவில் மீன் ஓடின்னு இருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. குவள புஷ்பம், குவள புஷ்பத்தில் வரி வரியாக போட்டு தலையில் ஏதோ கிரீட்டம் வச்சா மாதிரி, பொறிவண்டு கிரீட்டம் வச்சா மாதிரி ஒரு வண்டு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். இது வேறு யாரும் இல்லை, கண்ணன் தான். கண்ணன் கிரீட்டத்தோடே பக்தர்கள் மகாஜானிகளுடைய உள்ளத்தில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறாருன்னு இப்போ பாசுரம். உள்ளத்தில் கண்ணன் தூங்கிட்டு இருக்காராம். யாருடைய இடத்துல இருப்பார், எங்கே இருப்பார்னால் இன்னென்ன இடத்துல பெருமானை சேவித்து கொள்ளலாம்னு ஆச்சாரியர்கள்லாம் ஸ்லோகத்தில் சொல்கிறா. பெருமான் ஆழ்வார்கள்லாம் பாசுரத்தில் பாடுறா. அப்படி எங்கே தான் அவர் இருப்பார்? தேவகி ஜடர வடதள, தேவகி ஜடர கமலாஸ்தன ஷடகோப வாக் வபுஷி ரங்ககிரகே சயித்தம்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். வடதளம் ஆலிலையில் சயனித்து கொண்டிருக்கிறார். தேவகி ஜடரம் அது என்னமோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இருக்கு. தேவகி மாதாவனுடைய வயிறு கர்ப்பம், அங்கே பிடிச்சவர் இருப்பாராம். ஆனால் அதை சொல்லச்சேவும் கௌசல்யா ஜடரம்னு சொல்லலைவர், தேவகி ஜடரம் தான் சொல்லியிருக்கார். இத்தனைக்கும் கௌசல்ய பெத்தவ கூட ரொம்ப நாள் இருந்திருக்கா. முதல் 12 வயசு வரைக்கும் இருந்தா, 25 வயசு வரைக்கும் இருந்தா, அப்புறம் 14 வருஷம் இருக்கல, திரும்ப வந்து ரொம்ப நாள் கூட தான் இருந்திருக்கா. ஆனால் தேவகி ஜடரம்னு சொன்னால் பெத்தன்னைக்கு கலப்பி அனுப்பிச்சவதான். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து வரலாமான்னு வந்து அதுக்கப்புறமும் என்ன பாடு. இப்போ இருக்க முடியல, உஜ்ஜயினுக்கு போனது, குருக்ஷேத்திரத்துக்கு போனது, துவாரகைக்கு போனது, எத்தனை நாள் கூட இருக்க முடிஞ்சது தெரியாது. ஆனால் என்னமோ தெரியல, அவளைத்தான் கொண்டாடிட்டே இருக்கார். வடதள தேவகி ஜடர கமலாஸ்தன மகாலட்சுமியினுடைய திருமார்போடு இருப்பார். சடகோப வாக் வபுஷி நம்மாழ்வாருடைய வாக்கு, நம்மாழ்வாருடைய திருமேனி, இந்த 2 இடத்துலையும் இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். காஞ்சி தேவப்பெருமாளை பற்றி கூரத்தாழ்வான் சாதிக்கும்போது எங்கெங்கே இருப்பீர்? தேவப்பெருமாள் மலையில் இருக்கார், இப்போ வேதத்தில் நிறையா இருக்கார், வேதம் வேதாந்தத்தில் இருப்பார், மலையில் இருக்கிறார். இப்போ எல்லாத்த விட பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம்னு ஸ்லோகம். பக்தர்கள் பண்டிதர்கள், அவருடைய ஹிருதய தாமரை, தாமரையில் தானே உனக்கு எழுந்துருள் இருக்கணும். நீயே அந்த தாமரைக்கு போகிற, அந்த தாமரை இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்காது. பக்தர்களுடைய ஹிருதயங்கிற தாமரை தான் நிலச்சிருக்கும். அதனால் அங்கே இருக்கிறதுல தான் விருப்பமா. பக்தானாம் யத் வபுஷிதஹரம் பண்டிதம் புண்டரீகம். ஆம்னாயானாம் வேதாந்தத்தில் இருக்கிறீர், காஞ்சிபுரத்தில் இருக்கிறீர், அங்கெல்லாம் ரொம்ப விருப்பம் இல்லை. பக்தானாம் யத் வபுஷிதஹரம். ஆனால் அதில் ஆச்சரியம், காஞ்சிபுரம் ரொம்ப பெருசு, சூரிய மண்டலம் பெருசு, பரமபதம் பெருசு, பார்க்கடல் பெருசு. ஆனால் நான் சொன்னேனே ஒரு ஹிருதய தாமரைன்னு ரொம்ப சின்னது.
யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம். தஹரம்ங்கிறது ரொம்ப சின்ன இடம், தாமரை, அதை தலகிழ கவுத்த மாதிரி ஹிருதயம் இருக்குமா, அதற்குள்ள இருக்கிற சின்ன இளவடி. பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புரமஸ்ய தக்ஸ்தம் தத்ராபி தக்ரங் ககனம் விஷோகஸ் தஸ்மின் யதந்தஸ்தது உபாசித்தவ்யம் வேதாதௌ ஸ்வரப்ரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதான்னு ஒரு பஞ்சாதி சொல்கிற மூலியம். இப்போ சன்னியாசி சுவாமிகள்லாம் ஏழ்றாருன்னா சொன்னால் நகர்மணான பிரஜயாதனேன தியாகேனைகே அமிர்தத்வமானுஷு அப்படின்னு சொல்லி பூர்ண கும்பம் கொடுப்பா. அந்த இடத்துல ஒரு தஹராகாசம்னு இடம் சொல்லப்பட்டு அதை எப்படி உபாசிக்கணும்னு உபனிஷத்து சொல்கிறது. ஹிருதய கமலம் இருக்குமா, ஹிருதய கமலத்துக்குள்ள சின்னதாக ஒரு இடவெளி இருக்குது, அந்த இடவெளிக்குள்ள பிரம்மம் இருக்கார், அந்த பிரம்மத்துக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்கும், அந்த குணத்தை நீ உபாசித்து தாண்டு அப்படின்னு உபனிஷத்து நமக்கு சொல்ல கொடுக்குறது. இதை தஹர வித்யான்னு சொல்லுவா. 32 வித்யகள், அதில் ஒரு வித்யை தஹர வித்யை. சித்ரம்ங்கிற அந்த சின்ன ஓட்டை, அந்தக்குள்ள அத்துணூண்டா இருக்கிறவரை நம்ம உபாசிக்கணும்னால், இவ்வளோ பெருசாக பெருமாள் 16 அடிக்கு வரச்சேவே கண்ணு சுமாராக தான் தெரிகிறது, இது இவ்வளோ சின்னவராக இருப்பார்னால் அவர் ஏதோ யோகிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். நம்ம கூப்பிட்டார், அவர் நமக்கு தான் எப்பவோ அர்ச்சாவதாரம் தான் பொருந்தும்னு சொல்லி முடிச்சுட்டார். இல்லை யோகிகள் இருக்காளேன்னா அவர்களுக்கு யோக பிரத்யக்ஷமா யோக சாட்சா்காரமாக பெருமான் இருந்திருப்பனா இருக்கும். ஏன் சொல்ல வந்தேன், பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம். பக்தர்களுடைய திருவுள்ளத்தில் ஆனந்தமாக பெருமான் இருக்கிறார், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பாசுரத்தில் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில், போது புஷ்பம், பூங்குவளை போதில் புஷ்பத்தில், குவளை புஷ்பத்தில் பொறிவண்டு கண்படுப்ப. வண்டு அழகழகாக இருக்கிற வண்டு, வண்டு வரி வரியாக போட்டிருக்குமா. வண்டுக்கு சிறகு இருக்கான், சிறகுலே அலங்காரம் போட்டிருக்கான், அதில் வரி வரைஞ்சிருக்கான், அது முகத்துக்கு மேலே கிரீட்டம் வச்சா மாதிரி ஒரு வரி போட்டிருக்கான். எதை வச்சுன்னு இதெல்லாம் இவ்வளவு கிட்டக்க போய் பார்க்கறதுன்னு தெரியல இப்போ. ஆனால் பார்த்துருக்கிறதா புரியுது. பொறிவண்டு கண் படுப்ப, தூங்கான்னு சொல்லலை இப்போ, கண் வளர்ந்தருள. எதுக்கு? வண்டுக்கு. இவர் ஒன்றும் நம்ம ஆச்சாரியன்லாம் இல்லை, அவர் கண் வளர்ந்தல்றதுக்கு. ஆனால் பொறிவண்டு கண் படுப்பனால் வண்டு தூங்கிட்டு இருக்குன்னா பெருமாள்னா தூங்கிட்டு இருக்கார். அப்போ கண் படுப்ப தூங்கிறதுங்கிறது வேற, கண் படுப்பன்னா கண் வளர்தல்னா ரொம்ப சுகமாக தூங்குறாருன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இடத்த போல இன்னொரு இடமே கிடைக்கல போல் இருக்கு சுவாமி. அப்படின்னு தான் அவ்வளவு நன்னா தூங்குவோம். படுக்கை எப்படி இருக்கணும், அவள் விளம்பரம் போடுறா பாருங்க. 6 மாதமாக நீங்கள் தூங்கலைன்னா கூட எங்கள் படுக்கையில் படுத்துனால் 6 நிமிஷத்தில் தூங்கி போடுவேள். அதை போல இது இடம் போல் இருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த உலபத்தி வாங்க. அப்போ இயற்கையில் இருக்கிற ஒரு நிகழ்வு. எப்படியுமே அந்த ஊரில் நன்னா வளர்ந்துருக்கு, வளர்ந்தா குவளை புஷ்பம் இருக்குது, புஷ்பத்தில் நெஜ வண்டு படுத்துன்னு இருக்கு. அதை படுத்துன்னு அந்த புஷ்பத்தை இப்படி ஆட்டி விடுறதான், அது நன்னா அப்படி தூளி ஆட்டுற மாதிரி தொட்டில் ஆட்டுற மாதிரி இருந்திருக்கு, அது நன்னா இருக்குங்கிறதுக்காக தூங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்துன்னா யாருன்னு அர்த்தம் சொல்லுகிறாள்? பகவான் அடியார்களுடைய உள்ளத்தில் சயனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது. மானச பத்மம்னு ஆச்சார ஹிருதயத்தில் நாயனார் சாதிக்கிறார். அப்படின்னால் ஒரு ஹம்ச பறவை, ஹம்சம் எங்கே இருக்கும்? தாமரையில் இருக்கும். ஹம்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் கவரி வீசும். நெல் இருந்ததுனால் அது விசிறி வீசுமா, தாமரையில் இருக்குமா. அதே போல் பகவான் ஹம்சம், ராஜ ஹம்சம் இல்லையோ. ஆனால் ஹம்சாவதாரம் பண்ணவர் தானே. அதனால் ஹம்சம் எங்கே இருக்கும்? தாமரையில் இருக்கும். பக்தர்களுடைய உள்ளம்ங்கிற தாமரையில் இருக்கும். பக்கத்திலே எந்தெந்த திவ்ய தேசத்துலலாம் நெல் வளர்ந்துருக்கோ அதெல்லாம் கவரி வீசும். அப்படிங்கிறாப்புல தான் இங்கேயும் பாசுரம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நுட்டு. இது பல இடங்களில் இதே போல இயற்கையா என்னடா சொல்லப்பட்டிருக்குங்கிறது வியாக்கியாத்தா 1-2 இடத்தை எடுத்து காட்டியிருக்கார். என்னன்னு வாசி சொல்றேன். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள சலங்கொண்டு மலர் சொரியும் இத்தியாதி பள்ளச்செறிவில் கயலுகள என்னுமா போலே. அதாவது ஆச்சாரியர்கள்லாம் தங்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவாளோ இல்லையோ, அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது இயற்கையில் எப்படி இருக்கு ஒன்று சொல்றார். யானையினுடைய பெண் யானை எப்படி நடந்துக்கிறது ஒன்று சொல்றார். குரங்கு கடுவனும் அழியன் மந்தி குரங்கும் எப்படி நடந்துக்கிறது இன்னொன்று சொல்றார். நிறைய மரங்கள்லாம் முளைச்சிருக்கே அதெல்லாம் எப்படி நடந்துக்கிறது இன்னொன்று சொல்றார். திருமாலின் சோழமலையில் ஒரு கச்சேரி நடக்கிறதாமே எப்படி நடக்கிறது இன்னொன்று சொல்றார். எல்லாமே இயற்கை விஷயம். அரை வரி எடுத்து சொல்லியிருக்கார். இது எல்லாத்துக்குமே உள்ளூர வேற அர்த்தம்.
பாசுரத்துக்கு இருக்கிறதுன்னு பார்த்தா வேற பொருள், ஆனா உள்ள நடந்ததுன்னா வேற பொருள். இதே மாதிரி இப்ப நம்ம பார்க்குற பாட்டாட்டம், ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகைகள பூங்கோளை போதில்னா பாட்டுக்கு அர்த்தம் வேற. ஆனா ஆந்தர அபிப்பிராயம் பார்த்தா பகவான் பக்தர்கள் உள்ளத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். தரள தனு தரங்கைஹி மந்த மாந்தோள்யமான ஸ்வதட விடப ராஜி சுப்தரி மஞ்சரி சுப்தபிருங்கா. காவேரி ஓடுறதான். நிம்னகா ஹேமகா நிம்னகா பொன்னி. பொன்னின்னு காவேரிக்கு பேர் இல்லையோ, காவிரின்னு தமிழ் பேர், காவேரின்னு சம்ஸ்கிருத பேர், பொன்னி வன் பொன்னின்னு ஆழ்வார்கள் பாசுரம். பொன்னின்னா ஸ்வர்ண நதி. எங்கெங்கேருந்தெல்லாம் வழியிலே அது வர்றது, கர்நாடகத்துலேருந்து வருது இல்லையோ, அது வர்ற வழியிலே தங்கம் வெட்டி எடுக்கிற இடம் முன்னாடிலாம் பெருசாக இருந்தது பார்த்துருக்கீங்களா? அது வழியாக தாண்டி வரணும் இல்லையோ. அதனால தானான்னு அடியனுக்கு தெரியாது. ஆழ்வார் பாடின காலத்தில் அங்கே தங்கம் வெட்டுற இடம் இருந்துதான்னு அடியனுக்கு தெரியாது. ஆனால் பொன்னின்னு அவளுக்கு பேர். ஏன்னால் வர்ற வழியில் இருக்கிற பொன்முத்தும் அரியுகிரும் புழக்கைமா கரிக்கோடும் என்னும் பாசனம் இருக்குது. பொன்னு முத்து மணி ஹாரம் எல்லாம் வழியில் இருக்குமா. புலியும் சிங்கமும் யாழியும் சிங்கமும் சிங்கமும் யானையும் சண்டை போடுமா காவேரி கரையில். அது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுண்டு யானை தந்தத்தை சிங்கம் அடித்து உடச்சிடுமா, சிங்கப்பல்ல யானை அடித்து உடச்சிடுமா. சண்டை முடிஞ்சு அது ஓடி போயிடும். அப்போ சிங்கப்பல்லு யானை தந்தம் யானை முடியெல்லாம் கீழே கிடக்குமா, சங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி யானையினுடைய தலையில் மாணிக்கம் இருக்கும், அதுவும் கீழே விழுந்திருக்குமா. காவேரி தாயார் போய் அதெல்லாத்தையும் எடுத்தெடுத்து தம் மடியில் அலையலையாக அடிச்சுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டுருவலாம். பொண்ணுக்கு சீர் கொடுக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ காவேரி தாயாருடைய திருக்குமாரத்தை தான் ஸ்ரீரங்க நாச்சியார். ரங்கநாதனுக்கு கல்யாணம் பெரிய இடத்துல கொடுத்துட்டாலே மனசு தவிச்சுட்டே இருக்கும், என்னாகுமோ என்னாகுமோன்னுட்டு போ. அதை போல் இது என்ன ஆகும்னா பார்த்து ஏத்தாப்பில் சீர் கொடுக்கணுமோ இல்லையோ. முதல் வருஷம் கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்காக விட்டுடக்கூடாது. அதுக்கப்புறம் வருஷம் முழுக்க இருக்குது. இப்பப்போ போனியா இப்பப்போ பண்ணியா, அதை கொடுக்கல இதை கொடுக்கல வரும். அதெல்லாம் காவேரி தெரியும். அதனால் வரிசையால் என்னென்னலாம் எடுத்துன்னு வரணுமோ எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு பொன்முத்தும் அரியுகிரும் நாள். அப்போ அவளை பார்த்தாலே இப்போ தங்கப்பொடிகளால் தூவப்பட்டவளா பேர் பொன்னின்னு மாறிடுத்தான். அவள் ஏற்கனவே காவேரின்னு தான் இருந்தா. தங்கத்தை எடுத்துன்னு வந்து சீரை கொடுத்தே வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர்னு பாசுரம். அந்த நீர் அரங்கமே அத்தபுத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமேன்னு திருமிழியாழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு வைபவம்னால் சுற்றி இருக்கிற காவேரினாலேன்னு சொல்லலாமா. காவேரினால திருவரங்கத்துக்கா, திருவரங்கத்தினால காவேரிக்கானால் ஆக மொத்தத்தில் பெரிய பெருமாளை விட்டுட்டா. இந்த ரெண்டு ஒத்தருக்கொத்தர் எதுனாலேன்னு பார்க்குறாளே தவிர, அப்போ அவர் உள்ளே இருக்கிறவரானால் அவர் பிற்பாடு வந்தவர், வந்து சேர்ந்தவர். இருந்த இடம் காத்துன்னு இருந்தது காவேரியும் ஸ்ரீரங்கமும் தானே. அதனாலே தரள தனு தரங்கை அந்த திருவரங்கத்தே காவிரி தாயார் ஓடி ஓடி வருகிறாள். தரள தனு தரங்கை தன்னுடைய அழகான அலைக்கரங்களாலே வந்து வந்து மோதி மந்தம் ஆந்தோள்யமான மந்தமா மெதுவா அவருடைய கரையில் இருக்கக்கூடிய ஸ்வ தட விடப ராஜி மஞ்சரி சுப்தபிருங்கா கிரமுகஜ கிரமுகஜ நாரிகேள கிரமுகஜ மகரந்தைஹி. ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரத்தில் மேலே மட்டையோட தேங்காய், கீழே வந்து காவேரி தாயார் தட்டி தட்டி தென்னை மரத்தினுடைய வேர் அசையிறது. இவ தட்டின வேகத்தில் வேர் அசைந்து அப்படியே தென்னை மரம் அசைகிறதான். அசைஞ்சா அது மேலே மட்டையோட தேங்காய் இருக்கான். அசைஞ்ச வேகத்தில் மட்டை உறிஞ்சி விடுத்தான். அந்த தேங்காய்க்குள்ளே தேங்காய் பூ இருந்துதான். அந்த தேங்காய் பூ திருவப்பட்டாப்பில் அழுத்தப்பட்டு அதனுடைய மகரந்தம் தாமரத்துகள் மகரந்தம்னு சொல்லலையா தாத்து, அந்த தாத்துவெல்லாம் நிறையா வந்து காவேரியில் விழுந்துதான். விழுந்ததுனால மேல் முழுக்க தேங்காய் பூவாக இருக்கான். தேங்காய் அதிகமாச்சுன்னாலே கொழுப்பு அதிகமாகிடும். காவேரி அந்த தேங்காய் கொழுப்போடு ஓடிட்டு இருக்காங்கிறார்கள். காவேரியுடைய கரையிலே இந்த மரங்கள்லாம் முளைச்சிருக்கணும். அந்த மரத்தில் ஒன்று தென்னை மரம், தென்னை மரத்தில் மட்டை தேங்காய், மட்டை உரியணும், அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய் பூ விழணும், அந்த பூ முழுக்க காவேரியில் படியணும். அந்த காவேரி அதனாலே மாம்சலாபா, அது அப்படி என்ன தெம்பா நாமா கொண்டு பொண்ணை நபருமாளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சின்னு வந்திருக்கணும்னால் அது அவருடைய ஏற்றம். ஸ்வதட விடப ராஜி மஞ்சரி சுப்தபிருங்கா. இது ஒரு பக்கம் பெரிய தென்னை மரத்துக்கு நடந்தது. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தா பாக்கு மரம், கமுகு மரம், பலா மரம், வாழை மரம், இப்படின்னு பல மரங்கள் இருக்குது. அதை தட்ட தட்ட அதில் தொங்கின்னு இருக்கிற பூங்கொத்துகளில் படுத்துட்டு இருக்கிற அந்த புஷ்பம், அதில் படுத்துட்டு இருக்கிற பொறிவண்டெல்லாம் சந்தோஷமாக இன்னும் தூங்கிண்டு அது பாட ஆரம்பிச்சுதான். அது பாடினதுனால தான் எங்கள் ஆழ்வார் பாடினார். வண்டின முரலும் சோலை மயிலின மாலும் சோலை
கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம். இந்த திருவரங்கம் எப்படி இருந்ததா? வண்டினம் முரலும் சோலை, வண்டினங்கள்லாம் ரீங்னு சத்தம் போடும், நிறைய கழுத்தே கட்டளையா மதுபானம் குடிச்சுடுத்து. ரொம்ப குடிச்சவாளா இருந்தால் உண்மையெல்லாம் பேசிட்டு வளருவாள் இல்லையோ, அதை போல் அந்த வண்டு பேசுறது போல் இருக்கு. இப்போ அது ஏதோ ரீங்குன்னு சத்தம் போடுறதாம். வண்டினா முரலும் சோலை. அதுக்காக அது கவிஞ்சின்னு வந்து நிற்கிறது. சோலை ஸ்ரீரங்கம் கோவில் சப்தரப்பாக்காரம் அவ்வளவுதான் ஊர். இதை தவிர அங்கே ஊர் இருந்ததில்லை. அதுக்கு தள்ளி இப்போ கேசவ பெருமாள் சன்னதி, வராக பெருமாள் சன்னதி, அந்த இடத்துக்கிட்ட காவேரி கரையிலே கொள்ளடத்தின் கரையில் தான் நிறையா வீடுகள்லாம் இருந்திருக்கே தவிர இந்த உத்தரவீதி சித்தர் வீதி வீடு வந்ததெல்லாம் பின்னால், அது முன்னாடி இருக்கலை. சப்த பிராகாரம் வரைக்கும் கோவில் தான். கோவில்லேருந்து காவேரி எவ்வளோ தூரம் இருந்திருக்கணும்? இப்போ இருக்கிற தூரம் இல்லை, அதை விட இன்னும் கிட்டக்கத்தான் இருந்திருக்கா. இதுலேருந்து அது வரைக்கும் புறச்சோலைகளால் சூழப்பட்டிருக்குமா. அந்த சோலையத்தான் ஆழ்வாராச்சர்கள் விடாமல் பாடுறா. காவேரி, சோலை, சப்த பிராகாரம், கர்ப்பகிரகம், திருமணத்தூண்கள், பெரிய பெருமாள், இந்த வரிசையில் தான் அவர்கள் எப்பவுமே பாடியிருக்காரு. ஸ்ரீரங்க விமானம் பிரணவாகார விமானம், சந்திர புஷ்கரணி. சந்திர புஷ்கரணிங்கிறது தாமரையனுடைய கரணிக்கையை போலே, நடு கரணிக்கை அந்த மொட்டு போலே. அதை சுற்றி அஷ்ட புஷ்கரணிகள் இருக்கு. அது 8 தள தாமரையை போலே. அஷ்டதள தாமரை, நடுவில் கரணிக்கை, அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப சுலபமான அமைப்பு. இப்போ ஒரு நிமிஷம் மற்ற என்னென்னலாம் இருக்குங்கிறத மறந்துட்டு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க விமானம் பிரணவாகாரம் கீழே இருக்கார். 2 தூண்கள் இருக்கு, உபய காவேரி இருக்கு, சோலை இருக்கு, சந்திர புஷ்கரணி கூட சேர்த்து 8 புஷ்கரணி இருக்குன்னா அவ்வளோதான் அந்த ஊர். அதைத்தான் திரும்ப 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 இவர்களும் பாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம எத்தையோ சேர்த்து 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 இனி பெரிய பெருமாள் சின்னவராக போயிட்டார் அன்ற அளவுக்கு ஆயிடுத்துனால் அவர் அவராத்தான் இருப்பார்னு வச்சுங்க. இப்போ அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழிய மரதகத்த திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டுன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசம். அப்போ தரள தனு தரங்கைகி மந்தம் ஆந்தோள்யமானம், இப்படி வரிசா எல்லா மரங்களும் நின்றுருக்கு. இந்த காவேரி போய் அதுக்கு ஜலங்குத்துறாளாம். ஜலங்குத்தி வளர்க்கணும் இல்லையோ. அது வளர்க்கறதுன்னா வெறும் ஜலம்லாம் போராது. இப்போ எப்படி ஜலம் வந்ததுன்னு சொல்கிறேன், அதையும் ஆழ்வாரே சாதிக்கிறார். வண்டினா முரலும் சோலை, வண்டுகள்லாம் வந்து ரீங்னு சத்தம் போட்டுண்டு மேலே மேகம் கவிஞ்சாப்புல நிற்கிறதாம். வண்டினா முரலும் சோலை. இதை நிஜமாவே மேகம்னு நினச்சி நுடுத்தா அந்த ஊர் சோலையில் இருந்த மயில். மேகம் இல்லை, அது வண்டு கூட்டம். வண்டு கருப்பாக கூட்டமாக இருந்ததுன்னா மேகமாட்டம் இருக்கும் இல்லையோ. அதை பார்த்துட்டு மயில்கள்லாம் ஆட ஆரம்பிச்சுடுத்து. மேகம் சேர்ந்தா மயில் ஆடும். மேகமே வரல, ஆனால் மயில் ஆட ஆரம்பிச்சுடுது. மயிலெல்லாம் ஆடும் சோலை. மயில் ஆடின உடனே நாம் இருந்தால் தானே மயில் ஆடணும். எப்போ மயில் ஆடுறதோ அப்போ நாம் வந்துடணும்னு மேகம் வந்துடுது. ஏற்கனவே மேகம் வரல, வண்டு கூட்டமாக இருந்தது. வண்டு கூட்டத்தை பார்த்து மேக கூட்டம் நினச்சின்னு மயில் ஆடித்து. மயில் ஆடவே நாம் வராமல் மயில் ஆடினா நாளைக்கு அப்புறம் இலக்கியவாதிகள் புலவர்கள்லாம் மேகம் வராட்டாலும் மயில் ஆடும்னு பாட ஆரம்பிச்சுடுவா. மேகத்துக்கு குறைவா போடும், ஆனாலும் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு. கொண்டல் மீது அணவும் சோலை, கொண்டல்னா மேகம், மீது அணவும். ஸ்ரீரங்கத்துக்கு மேலே முழுக்க கொண்டல் மூடுன்னு தான். கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை. இதை பார்த்துட்டு மேகம் வந்திருக்கு, மயில் வந்திருக்கு, இதெல்லாம் இருந்தால் நம்ம கூவாத இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு குயில் கூவ ஆரம்பிச்சுடுத்தான். ஆனால் அந்த குயிலுக்கு மட்டும் தெளிவு இருக்கான். இப்போ வண்டினம் குடிச்சுடுத்து, மயிலினம் மயங்கி போய் வண்டுகளை பார்த்து மேகம் நினச்சிருந்து மயங்கி ஆடின்னு இருக்கு. இது ஆடின்னு இருக்கவே நாம வரணும்னு மேகம் வந்திருக்கு. சாமி 3 பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அந்த ஊரில். அப்போது பைத்தியம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது யார் தெரியுமோ? குயில்கள் மட்டும்தான். நாங்கள் தான் சரியாக பாடுறோம் பாருங்க. எப்படின்னால் ரொம்ப நாளாக வால்மீகி பகவான் இடத்துலேருந்தே நாங்கள் தான் நன்னா பாடிட்டு இருக்கோம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிங்கிற குயில் தழுவ ராமாயணம் பாடினார். அதில் பாடப்பட்டதே ராமன், அதில் கடைசியில் சொல்லப்பட்டதே பெரிய பெருமாள் பிரதிஷ்டை தான். அதனால் நான் தான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு குயில்கள் மட்டும் மரத்துக்கு மேலே நின்றுண்டு நன்னா பாடிண்டே இருக்குமா. இப்படி ஒரு சன்னிவேஷம். மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை. முன்னாடி சொன்ன 3-4 வரியும் ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் இப்போ தானா இந்த பெருமாள் விபீஷன் கொண்டு பிரதிஷ்டை பண்ணார். இப்போ அண்டர்கோன் அமரும் சோலை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற பெருமகள்லாம் இருந்ததுனால் ஒரு இயற்கை வர்ணனை. அந்த வர்ணனையிலும் தெரிஞ்சுக்க வேண்டியது யார் இந்த வண்டினங்கள், யாரு குயிலினங்கள், யாரு மேகத்தின் இனங்கள். இது ஒவ்வொன்றும் யார்? இப்போ வண்டின முரளும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலைனால் வண்டினங்கள் முரலும்,
பக்தர்கள் எல்லாம் பெருமானுடைய ஆனந்தமான குணங்களை அனுபவித்து அதை பாடிண்டே இருக்கலாம். வண்டில முரளும் சோலை, மயினில மாலும் சோலை. இந்த பக்தர்கள் எல்லாம் பாடின்னு இருக்கிறத பார்த்துட்டு மயில்கள் இனிமே பக்தர்கள் ஆகணும்னு நினச்சி இப்போ கிட்டக்க வரானோ இல்லையோ, ஓ இவர்கள்லாம் பக்தர்களாக இருக்கா, நாமும் அப்படி தான் இருக்கணும் போல் இருக்கு என்ன நினச்சின்னு அவனும் ஆட ஆரம்பிச்சுடுறான். மயிலினா மாலும் சோலை. இந்த மாதிரி பொய் பக்தன், இது நிஜ பக்தன் இல்லை, பொய் பக்தன். இவனை பார்த்துட்டு பகவான் என்ன பண்ணுறார், ஓஹோ இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் வேஷம் போட்டுன்னு வந்தால் கூட சரி நாம் வரணும்னு சொல்லியிருக்கே அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே வந்துடுவோம். அவர் தானே மேகவண்ணன். அதனால் கொண்டல் மீது அணவும் சோலை. இந்த பெரிய பெருமாள் இங்கே ஏன் வந்தார்னால், இப்படி வச்சுங்க, பெருமாள் வந்து சயனிச்சுனுட்டார், அவருடைய குணத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன் என்று நினைத்து கொண்டு அவர் வர்றதுக்கு முன்னாடியே பக்தர்கள்லாம் ஆடிவிட்டா. நெஜம் பக்தாளோ இல்லையோ, அதனால் அவன் வரல ஆடிவிட்டா. நிஜமான பக்தர்கள் ஆடுறத பார்த்துட்டு நமக்கும் பக்தி வந்துடணுமே அப்படின்னு இன்னைக்கு பக்தன் ஆக போறவன் கூட வந்து சேர்ந்துட்டான். வேஷம் போட்டுட்டு பக்தனாக இருந்தால் கூட நாம வரணுமே என்று நினைச்சுன்னு பெரிய பெருமாள் வந்து சேனிச்சுட்டாராம். வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆணும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. இது இத்தனை நடந்ததுங்கிறத ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உண்மையாக நாங்கள் பாடிட்டோன்னு பாடிட்டு போயிட்டாலும். குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் நாள். இது திருவரங்கத்துக்குண்டான ஏற்றம். தரள தனு தரங்கைகி மந்தம் ஆந்தோள்யமான தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தரதனோன் ரத்யாங்கணான் யுக்ஷதி ஸ்நானியார்கண பானி வாரி வகதி ஸ்நாத புனீதே ஜனான். வேதம் ஷியாமரஹோ வியனக்தி புளினே ஹேமாபகா ஹந்த்வகம் விஷ்ணுபதித்வமாத்திர முகராம் பேனைர் ஹசந்தீவ தத் பேனைஹி ஹசந்தீவ. காவேரி சிரிக்கிறாளாம். யாரை பார்த்து சிரிப்பு? என்ன அவளுக்கு என்ன பல்லெல்லாம் இருக்கா, உதடெல்லாம் இருக்கா? எதை பார்த்து எப்படி சிரிப்பாள்னா, மேலே நொரை வருது இல்லையோ, காவேரியில் இருக்கிற நொரை, அது வாயை திறந்து சிரிக்கிறாப்புல இருக்கான். யாரை பார்த்துனா கங்கையை பார்த்து. உனக்கு எவ்வளவு இருந்தா 5 நிமிஷம் திரிவிக்ரம ஸ்ரீபாதத்தை தொட்டுட்டு இன்ன பாடுபடுத்துவே பாரதத்தில். 1 நிமிஷம் தொட்டத்துக்கே நீ இவ்வளவு பண்ணிண்டியானால் நான் ஜென்ம ஜென்மமாக எத்தனை காலமாக பெரிய பெருமாள் திருவடிகளை வருடின்றே இருக்கேன். எப்பவுமே திருவடி சம்பந்தம் இருக்கிற எனக்கு பெருமையா, எப்பவோ திருவடி சம்பந்தம் இருந்தால் உனக்கு பெருமையா? உனக்கு எப்பவோ, எனக்கு எப்பவுமே, ரெண்டும் வித்தியாசம் இல்லையா? அப்போ நான் வந்து பெருமான் திருவடியை தொட்டுண்டே இருக்கேன். நேற்று ஒரு பாட்டு பார்த்தோமே, நீளோதம் வந்தலைக்கும் மாமையில மாவல்லி கேணியான இந்தளவாய் நாகத்தனை. அதே போல திருவரங்கத்திலேருந்தும் அப்படி பெருமான் திருவடி அது வருடிண்டே விட்டுண்டே இருக்கும் இல்லையா? இப்போ கரைபுரண்டோட கூடிய ஆறு. அப்போ காவேரிக்கு என்ன அப்படி ஒரு சின்ன ஆணவம் இல்லை, சாத்விகமான அகங்காரம். கங்கையே இந்த சிரிச்சு ஊர் முழுக்க பேர் வாங்கியிருந்தா கங்கையில் புனிதமாய காவிரி இல்லையானா? கங்கையை காட்டிலும் புனிதம். ஆழ்வார் அப்படிதான் சாதிக்கிறார். கங்கா சாமியம் புரோக்தா தேவதேவ பிரசாதநாத். கங்கைக்கும் காவேரிக்கும் போட்டி வந்து கங்கையும் காவேரியும் சமம் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டார். அவள் விடுறதா இல்லை. அதை விட எனக்கு வசத்தி நான் தபஸ் பண்ணால் நீர் என்ன சமம்னு கொடுக்குறீர், நான் இன்னும் உயர்ந்தவளாகணும்னு. அப்போ ஒன்று செய், ஸ்ரீரங்கத்தில் போய் 2 பக்கம் ஓடின்று ஒரு நாள் பெரிய பெருமாள் வருவார், அவர் திருவடியை தொட்டுட்டு கங்கையை விட நீ பெரியவள்னு வாங்கிக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்ல வந்து சேனிச்சுட்டாவள். அன்னிலே இருந்து சுற்றி ஓடின்னு இருக்கிறச்சே இப்போ ரங்காவதரணா தூர்தம் ஆதிக்கஞ்ச அவாபசா. ரங்கப்பெருமாள் வந்து கீழே இறங்கின உடனே கங்கையில் புனிதமாய காவிரின்னு ஆயிட்டா. இப்போ அவள் கூட்டு கேட்குறாளாம், நான் என்னென்ன கைங்கெல்லாம் பண்ணியிருக்கேன், கங்கா மாதா நீ தான் ஒன்னானு பண்ணியிருக்கியோ? இது வடக்க முழுக்க கங்காங்கிற, நீங்களும் தெற்கே இருந்தால் அப்பப்போ யாத்திரை வரையில் கங்கையில் தீர்த்தமாட்டோன்ட்டு என்ன நீ அப்படி சொல்கிறீ? என்னால் எல்லாம் யாத்திரையெல்லாம் ஒரு தரம் போய்ட்டுரும், நாங்கள் யாரும் மறுக்கலை இப்போ. ஆனால் நித்தியப்படி தீர்த்தமாடுறது எங்கிட்ட தான். தீர்த்தம் சுந்ததி. பெருமானுக்கு நித்தியப்படி திருவாராதன தீர்த்தம் யார் கொண்டதா நினச்சிட்டு இருக்கேன்? நான் தான் நித்தியம் கொடுக்குறேன். தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருண் சுந்ததி. யாரெல்லாம் வந்து எங்கிட்ட தீர்த்தமாடுறாளோ மொத்த பேரையுடைய பாபத்தையும் நான் தான் போக்கின்னு இருக்கேன். ஸ்நாதா புனீதே ஜனான் ஸ்நாதா ஜனான். யாரெல்லாம் குளிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நான் புனிதத்தன்மை ஏற்படுத்தின்னு இருக்கேன். தீர்த்தம் சுந்ததி. பெருமாள் புறப்பாடுன்னா அந்தூர் ஸ்திரீகளுக்கெல்லாம் எப்போ தளிகை பண்ணுவா, எப்போ பெருமாளுக்கு பண்ணுவா, எப்போ வீட்டுக்காரியம் பாப்பா தெரியாது. 5:30 புறப்பாடுன்னா 5:25 நிற்கிறா. 6:30 திருமஞ்சனன் போட்டால் 6:15 நின்றுடுறா. எப்பவும் அங்கேயே இருக்கா. ஆனால் தளி பண்ணுறா, திருவாரணம் பண்ணுறா. எப்படின்னே தெரியாதுன்னா அவளுக்கு நிறைய உதவிக்கு ஆள் இருக்குது. நமக்கு பார்த்தா அது தெரியாது. இப்போ அவளுக்கு வாசத்தளிக்கணும், கோலம் போடணும்னால் அப்படி கஞ்சாட காட்டுவாளாம். சட்டுன்னு காவேரி உள்ள வந்து கிடுகிடுன்னு மொத்த இடத்தையும் மூழ்கி அலம்பி விட்டுட்டு போயிடுமா. அது கோலம் போடணும் என்னால்
வந்த வேகத்தில் திரும்பி போகிறச்சே இவை எடுத்துன்னு வந்த பொன்முத்தும் மரியுகிரும் பழக்கை கடிக்கோடும் சங்கு சிப்பி முத்து எல்லாத்தையும் கொழுந்துட்டு ஜலம் எப்பவும் திரும்பி போகிறச்சே அது கொழுந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி போகும் இல்லையோ, அதை போல் வரச்சே மொத்தத்தையும் அலம்பிடுவலாம், திரும்பி போகிறச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி போயிடுவலாம். அங்கே கோலம் போட்டாப்புல இருக்குமா. இது ரொம்ப நன்னா இருக்கே. பெருமாள் அந்த கோலத்தில் தான் எழுறார். அப்போ எல்லாம் இயற்கை கோலம், இயற்கையாக அலம்பியாச்சு. தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருண். அவ்வளவா? பெருமாளுக்கு புஷ்பம் கிடைக்கிறதுக்காக எத்தனை மரம் வளர்த்திருந்தா மரத்துக்கெல்லாம் ஜலங்கொட்டினவ நான் தாங்கிறான். பாதி நந்தன தருண் ரத்யாங்கணான் யுக்ஷதி ஸ்நானியார்கண பானிவாரி வகதி. பெருமானுடைய ஸ்நானத்துக்கும் சரி பானத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் தீர்த்தம் இவ தான் கொடுக்குறா. ஸ்நாத புனீதே ஜனான். இது சின்ன ஆச்சனை இல்லை. இப்போ இந்த மேடை போட்டிருக்காளோ இல்லையோ, இப்போ அடியேனும் கீழே உட்காண்டேன்னு வச்சுங்க, நீங்களும் கீழே உட்காண்டுருங்க, அடியேனும் கீழே உட்காண்டுறேன். அது நடத்துறவா ஒத்துக்கவே மாட்டான். சாமி சரியாக கண்ணு தெரியாது, மேடை உடனே வசத்துவா. இப்போ அதுக்கு மேலே ஒரு மேடை வரும், அதுக்கு மேலே ஒரு ஆசனம் வரும். இத்தனை எதுக்குன்னால் கஷ்டப்பட்டு சுமாரான முகத்தை பார்க்குறதுக்கு. இதுக்காகத்தான் இத்தனை பாடம் பண்ணியிருப்பாள்னு வச்சுக்கோ. இப்போ இது நமக்கே இந்த பாடு இருக்கிறச்சே. எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறதா, மேடை மேலே இப்படி காட்டுங்க. ஒரு தீபம் ஏற்றி வைக்கணுமா, மாடத்தில் வசத்தி ஏற்றி வைங்கோ. அதை போல் பெரிய பெருமாள் கீழோட சேனிச்சுன்னுட்டா அது அப்படி சேவையாகுதுண்ணா. அதனால ஒன்று செய்வோம். என்ன வேதம் ஷியாமரஹோ வியனக்தி புளினே ஸ்நாத புனீதே ஜனான். வேதம் வேதத்தில் மறைச்சு வைக்கப்பட்டிருக்காரா பெருமாள். அதனால் ஒத்தர் கண்ணுக்கும் படலையாம். காவேரி பார்த்தவோ ரெண்டு பக்கம் வந்து தன்னுடைய கரங்களால் வேதத்தை ஒரு இடுக்கிடுக்கினாலும், ரெண்டு பக்கம் வேதத்தை அழுத்தினால் இப்படி இருக்கிற அழுத்தினா நடுவில் பிதுங்கி மேலே போனோமா இல்லையா. அதை போல் காவேரி வந்து அந்த ஊரை இப்படி அழுத்தின உடனே நடுவில் ஒரு மணல் திட்டு இப்படி ஒசரமாக வந்துதான். அப்போ கீழே கடத்துட்டு இருக்கிற பெருமாள் மேலே போன உடனே எல்லாரும் செவிச்சு கொண்டுட்டாலும். அப்போ கீழே தான் சனிச்சிருந்தார்னா ஷியாமம் வேத ரஹோ. அந்த கருத்த பெருமான் வேதத்தில் ரகசியமாக இருந்தார். வியனக்தி புளினே, புளினேனா மணல் திட்டு, வியனக்தி புளினே காவேரி நினச்சிட்டே இருக்கா. இதை போல் வடக்க பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் எத்தனை மணல் திட்டுகள்ல நீர் ராசக்கிரீடை பண்ணியிருப்பீர். அவர் தானே இப்போ கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோன் அணியரங்கன். அதனால் அதே மணல் திட்டை நான் இங்கே ஏற்படுத்துகிறேன். இது தமிழகத்தினுடைய நடுவில் நடந்த மணல் திட்டு. இதை போல திருவாட்டாற்றிலே கோதா பரளின்னு ரெண்டு நதி, அந்த ரெண்டு நதிகளும் பெருவானை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டு உருவாக்கி மேலே போனவர் தான் மாடத் தரவணமேல் வாட்டாத்தான்னு ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ. அந்த மணிமாடத் தரவணை, மாடம்னா அப்படி உயர்ந்து இருக்கணும். மாடக்கோவில்னாலே உயரத்தில் இருக்கும். அதை போல் ஸ்ரீரங்கமோ நடுவில் அப்படி வசந்துடுத்தான். அது வசந்த உடனே விமானம் வந்து மேலே நின்று தான், காயத்ரி மண்டபம் தானே வந்து தான், ரெண்டு திருமண தூண்கள் வந்து நின்றுடுத்தான், எல்லாம் தயாராகிடுது. அப்போ காவேரி தூக்கி வசத்தி கொடுத்தவதான்னா அந்த வசத்தினது பெரிய பெருமாளுக்கு. அதனால தான் இன்றைக்கும் புறப்பாட்டும் போது என்ன பண்ணுறா, சட்டுன்னு பெருமாள் ஒரு நிமிஷம் வசத்தி சேவை பண்ணியிருப்பா. ஸ்ரீபாதாங்கவர்கள் தோளில் எழுந்துருளை பண்ணிட்டு இருப்பா. ஹொய் சாவதானான்னு சொன்னால் பெருமாள் இப்படி மேலே தூக்கி ஒரு நிமிஷம் சேவை சாய்ச்சி கீழே இறக்கி விடுறாளோ இல்லையோ. என்னை வாளுக்கு வழக்கம் மூலவராக இருந்தால் காவேரி மேலே தூக்கிட்டு இறக்கிடுவோம். அதே போல் உற்சவராக இருந்தால் நாம் மேலே தூக்கி சேவை பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஷியாமம் வேதரஹோ வியனக்தி புளினே ஸ்நாத புனீதே ஜனான். இப்படிப்பட்ட நிம்னகா ஹேமாபகா நமக்காக கீழே இறங்கி வந்திருக்கிற பொன்னி தாயார் சிரிக்கிறாளாம். பேனைர் ஹசி ஹசந்தி வதத் விஷ்ணுபதித்வ மாத்திர முகராம். ஆரப்பாத் கங்கையை பார்த்து என்னமோ விஷ்ணுபதி விஷ்ணுபதின்னு உனக்கு பேர் இல்லை, விஷ்ணு பதம் பெருமாள் திருவடி, விஷ்ணுபதித்வ மாத்திர முகராம். அந்த திருவடி சம்பந்தத்தாலதேன தொத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித் அபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு என்று கூறத்தாழ்வான் சாதித்தபடிக்கு திருவிக்கிரம பெருமானுடைய திருவடியிலேருந்து வந்தது தானே கங்கை ஸ்ரீபா தீர்த்தம். அந்த நிமிஷம் தானே. நீ இப்போ என்ன திருவடியை நீட்டின்டா கங்கை கொட்டின்னு இருக்கு, அப்படி இல்லையே. அது அந்த நிமிஷத்திலே திருவிக்கிரம பெருமாள் எத்தனை நாள் சேவை சாதித்தார். உலகத்தெல்லாம் அளந்தாச்சு, மகாபலியை கீழே தள்ளியாச்சு, முடிஞ்சு போச்சு அவதாரம். அதுக்குள்ள நமுச்சி வந்தார், சுத்தி அடித்தார், அவ்வளவு தானே தவிர எவ்வளவு நேரம். அந்த கொஞ்ச நேரத்துக்குத்தான் கங்கைக்கும் திருவடிக்கும் தொடர்பு. ஆனால் காவிரிக்கு எப்போதும் இல்லையப்போ தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகலோ களிக்கு நாளேன்னு குலசேகராழ்வாருடைய பாசம். அப்போ தெளிந்த நீர் பொன்னி, பொன்னி தெளிஞ்சிருப்படா, பொன்னி கலங்கியிருப்படா. தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத் தொள்ளோங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையின் தாயுமாவார்னு பாசனம். தெளிவிலா கலங்கள்னு ஒரு ஆழ்வார் சொல்கிறார், தென்னீர் பொன்னி திரைக்கையால் இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார். பேசி வச்சுன்னு பாட மாட்டாளோ. இவர் இப்படி பாடுறார், அவர் அப்படி பாடுறாளே. இப்போ தெளிந்த பொன்னியா தெளியாத பொன்னியானால் தெளிந்த பொன்னி தான், எப்பவுமே தெளிவாக தான் இருப்பாள். ஆனால் கலக்கம் ஏன்னால் மேற்கேந்து கிழக்க வரைச்சே நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னு கலக்கம்.
இத்தனை நாளாக பார்க்கலையோ இல்லையோ. அதனால மேற்கேந்து வரைச்சே கலக்கம், கிழக்க போகிறச்சே கலக்கம், இனிமே பார்க்க முடியாதேன்னு கலக்கம். மேற்கேந்து வரைச்சே பார்க்குற கலக்கம், கிழக்க போகிறச்சே பார்க்க முடியாதேங்கிற கலக்கம். ஆக மொத்தத்தில் கலக்கம். நாம் தான் தெளிஞ்சிருக்கோம், நமக்கு குறவே இல்லை. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறச்சேவும் கலக்கம் இல்லை, ஸ்ரீரங்கச்சேந்து வரச்சேவும் கலக்கம் இல்லை. போகிறச்சேவே திரும்பி வர்றதுக்கு பயணச்சீட்டு வாங்கிட்டு தான் கிளம்பியே போகிறோம். இப்போ ஒருவேளை அந்த பெருமாள் இங்கே ஒரு 2 நாள் இருன்னு சொன்னாலே கூட இல்லை வேலை இருக்குன்னு கிளம்பி வந்துடும். அவ்வளவு தெளிவு நமக்கு இருக்கிற லௌகிக வியாபாரத்தில் நமக்கு இருக்கிற தெளிவு விட்டு ஒரு நாளும் போக மாட்டோம் இல்லையோ. அப்போ தெளிவிலா கலங்கல் நீர்சூழ் திருவரங்க துள்ளோங்கும் ஒளியுளார் தாமே என்னேன்னு பாசம். அது ஓரிடத்தில் சாதித்தாரா. இந்த வியாக்கியானத்திலே அழகிமணவாள பெருமாள் நாயனார் 2 அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். ஒன்று, பள்ளச்செருவில் கயலுகள புள்ளு பிள்ளை கிடதேடும் புள்ளம்பூதங்குடிதானேன்னு ஒரு பாசுரம். பழனிக்கழனி அதனுள் போய் புள்ளம்பூதங்குடி, ஆதனூர் புள்ளம்பூதங்குடி, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரம். ரொம்ப நீர் வாய்ப்பு நிலவாய்ப்பு எல்லாம் இருக்கான். அந்த இடத்துல நடந்த ஒரு கதை. பள்ள செருவில் கயலுகள புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. புல் பறவை, பிள்ளை தன் குட்டிக்கு ஒரு நாரை, தன்னுடைய சின்ன பிஞ்சு நாரைக்கு. அந்த நாரைக்கு அதுக்கேற்ற மீன் கிடைக்குமான்னு தேடிட்டு ஒரு காலில் நிற்குது. ஒரு காலில் நாரை கொக்கு நின்று பார்த்துட்டே இருக்கும் இல்லையோ. உருமீன் வருமளவும் பார்த்து கொண்டு இருக்கும். அது பார்த்துன்னு இருக்கு. ஆழ்வார் பாசுரத்தில் சாதிட்டார். இப்போ பழனக்கழனி அதனுள் போய் பள்ளச்செருவில் கயலுகளை நன்னா தின்னு கொழுத்த மீன்கள்லாம் அப்படி இப்படி துள்ளி திரிஞ்சு விளையாடுறதான். மத்ஸ்யமூர்த்தியே இறங்கி வந்துட்டார் போட்டு. அவ்வளோ பெருசாக மீன் விளையாடின்னு இருக்கு. இது ஒரு பக்கம் நன்னா இருக்குது, நன்னா ஜலசமிருத்தி இருக்குது, விளையாடிண்டாச்சுன்னு சொல்லிட்டார். ஆனால் உடனே பாட்டில் புல்லு பிள்ளைக்கிற தேடும் பறவை மீனே கிடைக்கலேன்னுட்டு தன் குட்டிக்காக மீன் தேடின்னு இருக்குன்னார். தின்று கொழுத்த மீன் குள்ளின்னு இருக்குன்னு இப்போ தான் சொல்கிறார். அடுத்த வரியில் என்னமோ மீனை தேடின்னு இருக்குங்கிறாரே. சொற்குற்றம் இருக்கும் போல் இருக்கே. பொருட்குற்றம் ஒருவேளை பாட்டில் இருக்குமோன்னால் ஒரு குற்றமும் இல்லை, கண்ணில் தான் குற்றம். பாட்டை ஒழுங்காக பார்க்கலைன்னா தப்பாக தான் புரியும். இப்போ பாட்டிலே புல்லு இறை தேடும்னு இல்லை, புல்லு பிள்ளைக்கிற தேடும்னு இருக்குது. புல்லு இறை தேடும்னா தம் வாய்க்கு பெரிய கொக்கு இறை தேடுறதுன்னு அர்த்தம். பிள்ளைக்கிற தேடும்னால் தன் குட்டிக்கு சின்ன வாய், அந்த வாய்க்கு திறந்த சின்ன மீனாக தேடணும். இந்த இப்போ தான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், தின்று கொழுத்து பெருசாக விளையாடின்னு இருக்குன்னுட்டு. பெருசாக விளையாடுற மீனை அம்மா தான் சாப்பிட முடியும், குழந்தை சாப்பிட முடியாது இல்லையோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேடி கொண்டு இருக்கிறது. அதனால் புல்லு இறை தேடும்னு வச்சுக்காதீங்கோ. புல்லு பிள்ளைக்கிற தேடும் புள்ளம்பூதங்குடிதானேன்னு நம்ம அந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அப்படின்னா உள்ளுரை பொருள் பார்க்கணுமே. இது பார்த்தது இப்போ மேலோட்டமாக இருக்கிறது புல்லு பிள்ளைக்கிற தேடும். ஆனால் அதுக்கு ஆந்தர அபிப்பிராயம் சுவாபதேசம்னால் ஆச்சாரியர்களுக்கு எல்லா அர்த்தமும் புரிஞ்சு போடுமோ. அது வேதாந்தமோ ரகசியமோ திவ்ய பிரபந்தமோ எல்லா அர்த்தமும் அவளுக்கு புரிஞ்சு விடும். ஆனால் நாம் உட்காந்து கேட்கணும்னு வரச்சே யாராருக்கு எவ்வளவு கிரகிக்கிற சக்தியோ, ஒருத்தர் நன்னா கிரகிக்கலாம், ஒருத்தர் சுமாராக கிரகிக்கலாம். நேத்திக்கு நானே நன்னா கிரகிச்சிருக்கலாம், இன்னைக்கு சுமாராக இருக்கலாம். அதெல்லாம் இல்லை சுவாமி. 7.15 கிரகண சக்தியே வேற, 8.15 கிரகண சக்தியே வேற. இதே இப்போ 8:40 கிரகண சக்தியே வேற. அது வரைக்கும் தெரியறதோ இல்லையோ. அப்போ இது நமக்குள்ளே இருக்கிறச்சே. அப்போ ஆச்சாரியர்கள்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லிடுவாளா? அப்பப்போ எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவானோ. வேதாந்த தேசிகன் எத்திராஜ சப்தத்தில் சாதிக்கும் போது உடையவர் இப்படி வச்சுருக்காரோ இல்லையா, உபதேசம் வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே. ஸ்ரீபெரும்புதூரில் அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுதிருக்கார். மற்றபடி இப்போ திருமலைக்கு போனால் ஸ்ரீ பாஷ்யகாராச்சாரியலு அப்படின்னு நாங்கள் போட்டிருக்காப்பார். திருமலை மேலே அந்த தெலுங்கில் எழுதியிருப்பார். அவர் இப்படி தான் உபதேச முதிரையோடு எழுதியிருக்கார். அங்கே தான் அவரை நீங்கள் சேவிச்சுக்கலாம். அனந்தாழ்வானுக்கு சொல்லியிருக்கணுமா இருக்கும். அதை போல் அந்த இடத்துல தான் எழுந்துள்ள இருக்கிறார். அந்த உபதேச சத்பாத்திரமாக சிஷ்யன் இருக்கணும் இல்லையோ. இது எதுக்கு இப்படி கையை வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு அவர் அழகாக ஒரு உட்பிரேட்சை. அப்படின்னா ஒன்று நடக்கிறது, அதுக்கு என்ன உட்கருத்து இருக்குதுன்னு சொல்லணுமோ இல்லையோ. இப்போ இந்த இடத்துல நிறைய இப்போ சீட்டுகளாக வச்சுருக்கு, ஏதோ புஸ்தகமாக இருக்குது, காகிதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதுலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்து கொடுங்களேன் அப்படின்னா நான் இப்படி எடுக்க மாட்டேன். எடுக்கணும்னால் எதை எடுக்கணும்னால் இதை இந்த காகிதத்தை எடுக்கணும்னு இப்படி தானே எடுப்பேன். அப்போ ஒன்றை மட்டும் தனியாக தேர்ந்தெடுக்கணும்னா விரல் உடனே இப்படி போகுமோ இல்லையோ. அதை போல் நிறைய பிரம்மசூத்திர அர்த்தங்கள் ஓஹோன்னு விரவி இருக்கான். அதெல்லாம் வியாசருக்கு தெரியும், உடையவருக்கு தெரியும். ஆனால் நம்மாட்ட இருக்கிற போய் நின்னால் எந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரிய போகிறது ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ அதில் இருக்கிற பெரிய வேதாந்த அர்த்தத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீ சேஷத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வியாசர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன். நீ பரதந்திரனா இரு, நீ மோட்சம் போகிறதுக்கு ஆசைப்படு, பாகவத பச்சாரப்படாதே, என்ன அந்த அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. அதுக்காக இப்படி கை விரலை வச்சுட்டு போய் இப்படி எடுப்புறான். அதை எடுத்துட்டு சின்ன வாய், நமக்கு இருக்கிற வாய் சின்னதுன்னு என்ன புத்தி சின்னதுன்னு வச்சுக்கோ, அதானே வாய். அப்போ அந்த புத்தி சின்னதுக்குள்ளே போனோம்னால்
இப்போ இந்த குழந்தை வாய் அதை சின்னதாக வாய்க்குள்ளே வைக்கணும் இல்லையோ, அப்படித்தான் உடையவர் தன் திருக்கைகளை வச்சுட்டு இருக்கான்னு சப்தத்தியில் சாதிக்கிறார். அதே மாதிரி இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆச்சாரியன் பண்ணுறது என்ன, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எவ்வளவு ஏற்குமோ அதற்கு தகுந்தாப்புல சொல்கிறது. இதை பரதன் பிரார்த்திச்சுன்னு போகிறான். நாகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. என்னை நீ வந்து சிஷ்யனாக வச்சுக்கோ, பிராத்தாவாக வச்சுக்கோ, தாசனாக வச்சுக்கோ, ஏதோ ஒன்று நாட்டுக்கு திரும்பி வா, எனக்கு இதுக்கு மேலே என்ன கேட்கணும்னு தெரியல. அதே பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும். அதே போல அர்ஜுனன் முதல்ல கேட்டாரோ இல்லையோ, கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரிச்சாமி துவாம் தர்மசம்மூட சேதாக யச்ரேயஸ்யாம் நிசிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் சிஷ்யன், ஒன்றும் தெரியாது இருக்கேன், யாராரோ என்னை என்ன வேணா குத்தம் சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எது நல்லது சொல்லணுமோ சொல் என்று சொல்ல ஆச்சாரியர்கள் சொல்றது, கண்ணன் தனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்லிவிட்டான்னுட்டு. கேட்டது உனக்கு எனக்கு எது நல்லதோ சொல், கண்ணனுக்கு என்னென்ன நல்லது தெரியுமோ அது அத்தனையும் சொல்லிவிட்டார். ஆழ்வார் பார்த்தார், நான் கண்ட நல்லதுன்னு முடிச்சுட்டார். அப்போ அங்கே ஒருத்தன் ஆரம்பிச்சா, பெருமாள் சொல்லி முடிச்சார், ஆழ்வார் அதைத்தான்னு பாடி முடிச்சுட்டார். இப்போ அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்ட ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அன்னைக்கு கீதாச்சாரியன் 700 பாடினால் அதை இன்னும் எளிமைப்படுத்தி இனிய தமிழிலே 1102 நம்மாழ்வார் பாடினது இவா ஒத்தொத்தரும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது. இது போரும் இது போரும், இதை தெரிஞ்சுக்கோ இதை தெரிஞ்சுக்கோ. அதை போலே இப்போ இங்கே பார்த்தா என்ன தெரிகிறது, ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு அவா வாய்க்கு எது பொருந்துமோ அதை தேடி தேடி கொடுக்குறா போலே, பள்ளச்செருவில் கயலுகள புள்ளு பிள்ளை கிரதேடும் புள்ளம்பூதங்குடிதானே. அதை போல தாய் கொக்கு தன் குழந்த நாரைக்கு ஏத்ததா கொடுப்போங்கிறதுக்காக தேடின்னு இருக்கு. அதனால தான் பெரிய மீனாக கொடுக்க முடியாது, அதுக்கு வாய் பிடிக்காது. அப்படின்னா ஓ அதுதான் புல்லு பிள்ளைக்கிற தேடும்னு பாசுரத்துக்கு அர்த்தமா என்று நினைத்து கொள்வோம். அது பள்ளச்செருவில். அதே போல திருநறையூர் திவதேசம், அதுக்குன்னு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். இப்போ பள்ளிக்கமல திடைப்பட்ட பகுவாயலவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பி. திருநறையூரில் பெருமாள் எழுதிருக்கார். மீண்டும் காவேரி, அது கிளை நதி நிறையா. அந்த திவதேச சோழ நாட்டு பக்கமே எல்லாம் காவேரி கரைன்னு பாடிட்டு இருக்காள். என்னால் இப்போ திருக்கண்ணபுரத்திலே காவேரி கரையில் அவ்வளோ நன்னா சேனிச்சு நிற்கினார். இப்போ காவேரி திருக்கண்ணபுரத்தில் ஓடுறதா அப்படின்னு அர்த்தம் என்ன, இப்போ நிறைய கிளை நதிகள் அது ஆங்காங்கு ஓடிருந்தால் எல்லாம் காவேரியினுடைய கிளைங்கிறதுக்காக பள்ளிக்கமல திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர். இது 2 பாட்டோட சேர்ந்த பாட்டு. திருவான நின்னான கண்டாயின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி கடைசியில் பாடினார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்காக பாடுறார். திருமாலிருஞ்சோலமலை என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் குருமாமணி உந்தி புதனல் பன்னி தென்பால் திருமால் சென்னு சேர்விடன் தெந்திருப்பேரே. திருமாலிருஞ்சோலமலை திருப்பேர் நகர், அந்த 2ஐயும் சேர்த்து பாடின்னு இருக்கார். திருமாலிருஞ்சோலமலையில் 2 யானை, இது ஆண் யானை இது பெண் யானை. அதுக்கு களிறுன்னு பேர், இதுக்கு பிடின்னு பேர். பெண் யானை பிடி, ஆண் யானை களிறு. ஆண் யானை எங்கேயோ அப்படியே போயிட்டு இன்னைக்கார்த்தால வந்தது. பெண் யானைக்கு ஒரே கோபம், நீ கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கே, ஆனால் நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், வெளியில் போ அப்படின்னு தள்ளுறதுன்னா இது பிரதிஜை பண்ணுறது. அதெல்லாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் தப்பு ஒன்றும் போகவே இல்லை, இப்போ உன் முகத்தை தவிர எனக்கு யாரையும் தெரியவே தெரியாது அப்படின்னு அது சத்தியம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் கேட்டுக்க மாட்டேங்கிறது பெண் யானை, போன்னு தள்ளுறது. இந்த பராசர பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி, நஞ்சியர் சிஷ்யர் உட்காண்டிருக்கார். அந்த யானை தான் உண்மையை சொல்லி பிரதிஜை பண்ணுறது இல்லையோ, இது என்ன நியாயமாகவே இல்லையே, இந்த பெண் யானை இப்படி போய் கேட்குறதே என்று சொல்லி, இல்லை கவலைப்படாதே. அப்புறம் அந்த ஆண் யானை ஒரு பிரதிஜை பண்ணித்தான், நான் வந்து நின்னான திருவான கண்டாய் திருமாலிருஞ்சோலமலை நாச்சியார் பேரில் ஆணை, நான் தப்பு பண்ணல, என்னை உள்ளே ஏற்றுக்கோன்னா சரின்னு ஒத்துணுச்சு. பட்டரு நஞ்சியரும் பேசின்னு இருக்கா. அது எப்படி இந்த இவ்வளவு கேள்வி கேட்குறது, இது ஆணாதிக்க உலகம்னு சொல்லுவா, கடைசியில் இது பெண்ணாதிக்க உலகமாக இருக்குது. அது எல்லாம் உண்மைதானே சொல்லிட்டு இருக்குனால் நீர் என்ன திருமாலிருஞ்சோலமத்தையை பற்றி பேசி வந்துட்டீர். அதுவானு தேவலை, ஓரளவுக்கு கள்ளழகருக்கு தான் பெருமை. சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் எத்திர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தம் சிலம்பார் ஓடுறது இல்லையோ, அதுவும் கங்கைக்கு சமமான சிலம்பார். பெருமானுடைய திருவடி கட்டவரல்லேந்து வந்தது கங்கை. அந்த கட்டவரல்லேந்து ஓடி வந்து அவர் சாத்தின் இருக்கிற கணுக்காலில் இருக்கிற கடல்ங்கிற சிலம்பு அதில் பட்டு கீழே வந்ததுனால நூபுர கங்கான்னு அதுக்கு பேர். அதனால தான் இங்கே ஸ்லோகத்திலே சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் எத்திர சுப்ரதித நூபுராபகா. சுப்ரதித உலகத்திலே ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய
நூபுர கங்கா, அதன் அடியில திருமாலிருஞ்சோல மர கள்ளழகர் எழுதியிருக்கார். அவர் ஆணாதிக்க பெருமாள் தான். அந்த தாயாருக்கு அவ்வளவா முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இதுக்கு நேர போனால் திருநறையூர் வஞ்சலவல்லி தாயார், நம்பிக்கை நாச்சியார், பெருமாளோ திருநறையூர் நம்பி, அங்கே தாயாருக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம். பெருமாளே கர்ப்ப கிரகத்துக்கு நடுவில் இருக்க மாட்டார், துரி தள்ளி இருப்பார். தாயார் தான் நடுவில் இருப்பார். பிரசாதம் முதல்ல அவள் அமுசி செய்தப்பறம் தான் அவருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கோவிலில் வழக்கம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் ஹாரத்தி காட்டினோம்னா ஆண்டாளுக்கு ஹாரத்தி காமிச்சுட்டு தான் பெருமாளுக்கு காமிச்சுப்பா. முடிஞ்சால் பெருமாளுக்கு காட்டுவா, இல்லைன்னா ஆண்டாளோட நின்றுடும்னு வச்சுக்கோ. ஏன்னா 2 பல்லக்கோ 2 தேரில் போகிறச்சே முன்னாடி ஆண்டாள் தேர், பின்னாடி பெருமாள் எழுந்துருடுவார். பின்ன இப்போ வண்டியில் ஏழை பண்ணிட்டு போகிறாளோ இல்லையோ, இப்போ முன்னாடி இருக்கும் விளக்கே ஆண்டாள் பக்கம் மட்டும்தான் இருக்கும், பின்னாடி இருளோன்னு இருக்கும். அத்தியாபக சுவாமிகள் யார் இருந்தாலும் ஆண்டாள் பக்கம் தான் நிற்பா. நம்ம தட்டு கொடுத்தோம், வாழைப்பழம் வெத்தலைப்பாக கொடுத்தால் அர்ச்சக சுவாமி ஆண்டாள்கிட்ட தான் இருப்பார், பெருமாள் அவரை பார்த்துக்க வேண்டியதான். அப்போ அர்ச்சகர் ஆண்டாள்கிட்டேருந்து இந்த தட்டை ஆண்டாள் கண்ட்ரோலில் பண்ணிட்டு இங்கேருந்தே அந்த பின்னாடி இருக்கிறவர் காமிச்சிருவார். அங்கே போகலாம் மாட்டார், இங்கிருந்தே ஆண்டாள் அபிஷேகத்து தட்டை காமிச்சா தாவி பற்றி கொள்ள வேண்டும். அது அந்த பெருமாள் செய்ய வேண்டியது. இங்கே ஏதோ ஆண்டாள் அமுது செய்து சூடி களைந்தது அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ. அப்போ புஷ்பமாக இருந்தாலும் சூடி களைந்தது, பிரசாதமாக இருந்தாலும் உண்டு களைந்ததாக இருக்க வேண்டும். அதை போலத்தான் திருநறையூரில் சேவிச்சே நடுவில் நாச்சியார் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அந்த ஊரில் ஒரு கழனி, அங்கே இருக்கிற களத்துமேடு, அந்த களத்துமேட்டில் ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூக்குள்ளே ஒரு நண்டு ராத்திரி சிக்கி நுடுது. ராத்திரி முழுக்க நண்டு உள்ளே இருக்குது. கார்த்தால ஆண் நண்டு எழுந்தது, பெண் நண்டுக்கு வந்துடுத்து. அலவன்னு ஒரு நண்டு, நள்ளின்னு ஒரு நண்டு. நள்ளின்னா பெண் நண்டு, அலவன்னா ஆண் நண்டு. இந்த ரெண்டுத்துக்கும் சண்டை, ஒரே ஊடல். அப்போ அந்த நள்ளி சொல்கிறது, நேற்றுக்கு நள்ளிரவு முழுக்க எங்கே போயிருந்தே? உன்னை பார்த்தியானா கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உன்னை பார்த்தா தாத்துக்கள், தாமரை தாத்துக்கள்லாம் உடம்புல ஒட்டின்னு இருக்கு, பார்த்தா அங்கங்கே கீரல் விழுந்தாப்புல இருக்குது. ஆகவே நீ ஏதோ தவறான மார்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கே, வீட்டுக்குள்ள இடம் இல்லை, போ அப்படின்னு நள்ளி தள்ளிடுச்சு. ஆண் நண்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பார்க்கறது, என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். உனக்கு நல்ல தேன் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக ஒரு தாமரை பூவில் காலை வச்சேன், அது பிடிச்சி இழுத்துடுத்தேன்னு. இழுத்ததுனால நான் சிக்கிண்டேன். எப்படியோ வெளியில் வரணும்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சூரியாஸ்தமனம் ஆகிடுத்து, தாமரை மூடி நுடுத்து, நான் உள்ளே மாட்டினுட்டேன். ராத்திரி முழுக்க இருந்தேன். ராத்திரி முழுக்க நீ என்னாவியோ நினச்சிருக்கவே தூங்காமல் கண்ணை முழிச்சுன்னு இருக்கிறது, கண்ணு செவந்து போச்சு. அந்த தாமரை தாத்துக்கள்லாம் உடம்புல ஒட்டி நுடுத்து. அதை வெளியில் வர்றதுக்காக நான் போராடினது கீரல் விழுந்துடுத்து. இது இத்தனையும் தெரியாமல் நீ என்ன தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அது பிரதிக்க பண்ணுறதா. இப்போ பள்ளி கமல திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகன் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பியேன்னு பாசனம். நள்ளி ஊடுறது கிடையாது, உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன், போன்னு கொடுத்து அமுச்சுடுத்து. இப்போ 2 கதை. போன்னு சொன்ன ஆண் யானையை சேர்த்துண்ட கதை திருமாலிருஞ்சோலை, போன்னு சொன்ன ஆண் நண்டை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன திருநறையூர். நஞ்சியர் பட்டர் இடத்துல கேட்குறார், இது என்ன ஒன்று ஒத்துக்கிறது ஒன்று ஒத்துக்க மாட்டேங்கிறது என்ன? அது ஊர்வாசின்னு விட்டார். ஒன்று திருமாலிருஞ்சோலை வலை, ஒன்று திருநறையூர். திருநறையூர் பெண்களுக்கு பிரதானமான ஊர், இவா சொன்னது தான் நடக்கும், வெள்ளதெழுத்து. இது ஆண்களுக்கு பிரதானமான ஊர், போனா போகிறதுன்னு சேர்த்துனது போல் இருக்கு. இப்போ என்று 2ஐயும் சொல்லணும்னால் பாட்டு எங்கேயோ இருக்குது, அர்த்தம் ஏதோ இருக்குது. ஆச்சாரியர்கள் இவ்வளவு ஆசைப்பட்டு பேசியிருக்காள்னால் அந்த அளவுக்கு அவர்கள் அது ஒரு ஈடுபாடு. ஆழ்வார்களே அப்படி விளக்குவாளான ரொம்ப இயற்கை வர்ணனைலாம் பண்ண மாட்டா. ஆனால் அங்கே இருக்கிற அந்த அந்த திவ்ய தேசத்துக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம். நாச்சியாருக்கு தான் அங்கே மேன்மை. ஒரு நாச்சியார் தான் திருநறையூர்ல, நாச்சியாருக்கு தான் மேன்மை. ஆனால் இப்போ இங்கே வந்தோம்னா 2 நாச்சியாரோ இல்லையோ, அப்போ பெருமாளுக்கு மேன்மைன்னா இந்த அர்த்தம் தெரியறதுக்கு ஆத்த சொல்லியிருக்கார்கள்னு வச்சுக்கணும். இப்போ பெருகு மதவேடம் மாப்பிடிக்கு முன்னென்னு ஈர்கன் இளமூங்கில் வாங்கி அருகிலிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம். ஆழ்வாருடைய திருவந்தாதி பாசுரம். பெருகு மதவேடம் மாப்பிடிக்கு முன்னின்னு ஒரு பெரிய யானை. இப்போ நாம் பார்க்க போகிறது திருவேங்கடத்து யானை. ஏற்கனவே பார்த்தது தெற்கு திருமலை யானை, அது திருமாலிருஞ்சோலமலை யானை. இப்போ பார்க்க போகிறது வடக்கே யானை. உலகமேத்தும் தென்னானாய் பார்த்துட்டோம், வடவானாய் பார்ப்போம். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய்னு திருமங்கையாழ்வாருடைய பாசம். வடக்கே இப்போ யானை, திருவேங்கடத்தில் இருக்கிற யானை. யானை 2 யானை. அதை பற்றி பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்னு ஒரு சுவாமி அனந்தாழ்வான் எழுந்துள்ளி இருந்த காலத்தில் ஒரு அழகான அர்த்தம், ஆந்தரமான அர்த்தம் சாதிக்கிறார். திருவேங்கடத்தை வர்ணிக்கிறார். ஆண் யானை பெண் யானை நிற்கிறது, மத வேழம் மத ஜலத்தோடு நிற்கிற ஆண் யானை. மாப்பிடி, பிடின்னு சொன்னால் பெண் யானை. மாப்பிடிக்கு முன்னின்னு பெண் யானைக்கு முன்னாடி நின்றுண்டு அங்கே நிறைய மூங்கில்லாம் வளர்ந்துருக்குமா. இருகன் இளமூங்கில் வாங்கி 2 கண்ணோடு இருக்கிற இளமையான மூங்கிலை உடைக்கிறது.
மூங்கில் ரொம்ப பிடிக்கும் இல்லையா யானைக்கு. ஆனால் அப்படி சுற்றி ஒரு இருகணிலாம் மூங்கில உடைச்சா அங்கே தேன் அடை இருந்துதான். அதில் அப்படி குத்தினா அந்த தேன் முழுக்க அதில் வாங்குறது. இப்போ வாங்கிட்டு தேன் கலந்த அந்த மூங்கில் எடுத்து பெண் யானைக்கு ஆசையாக கொடுக்கறதாம். பெருகு மதவேடம் மாப்பிடிக்கு முன்னின்னு இருகன் இளமூங்கில் மாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம். நன்னா இருக்கு. இதுன்னு இவ்வளவுதானா அப்படின்னு அனந்தாழ்வான் சாதித்தார். இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற அர்த்தம்லாம் யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அடியங்காலத்தில் அர்த்தம் தெரிஞ்சு விட்டேன். இங்கே யார் ஆண் ஞான தெரியுமோ? எங்கள் எம்பெருமானார் தான். பெண் ஞான அவருடைய சிஷ்யர்களான ராமானுஜ தாசர்கள் எல்லாரும். அப்போ பெருகு மதவேழம் பகவத் விஷயத்தை அனுபவிச்சு மதத்தோடு இருக்காரோ இல்லையோ சுவாமி. கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல உண்டு தன்னுள்ளந்தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். ராமானுஷரே சிங்கமாட்ட இருப்பார். அதே சமயத்திலே நம்மாழ்வாருடைய பாசுரத்தை நன்னா அனுபவித்தார்னால் அப்ப பெருகு மதவேழம், அது வேழத்தை போல இருப்பாராம். வேழத்தை போல ராமானுஷர் ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரத்தை அனுபவிச்சா, சிங்கத்தை போல வீரநடை போடுகிறார் திருமங்கி ஆழ்வார் பாசுரத்தையா இருந்ததுன்னா அப்ப கலிமிக்க சென்னல் பாசுரத்தில் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் சீயம்னு இருக்கு. ஆனால் இங்கே சொல்றது யானை, ஆண் யானையா சுவாமி இருக்கார். பெண் யானை ராமானுஜ தாசர்கள் அத்தனை பேரும் பெண் யானைகள். இப்போ அவர் மூங்கில உடைக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தேனில் துவைக்கணும், சிஷ்யர்களுக்கு கொடுக்கணும். இதானே பாட்டில் இருக்கு. அதே போல பார்த்தா இருகன் இளமூங்கில் வாங்கி 2 கண்களோடு இருக்கிற இளமையான மூங்கில் துவயம்ங்கிற மந்திரம் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லி சரணாகதியை சொல்லி ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு உத்தரவாக்கியத்தாலே கைங்கரிய பிரார்த்தனையை சொல்லி இந்த 2 வரியோடு இருக்கிறதா இரு கண் இள மூங்கில் துவயம். அந்த துவயம்ங்கிற மூங்கில கையில் எடுத்துக்கிறாராம். அருகிருந்த தேன் கலந்து நீட்டும். 2 பக்கம் தேன் குத்தணும் இல்லையோ. துவயத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து மந்திரம், துவயத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது சரமஸ்லோகம்ங்கிறது. இந்த 2ஐயும் குத்தி தேன் எடுத்துக்கிறாராம். அப்ப துவயந்தான் மூங்கில், அதுதான் சாப்பிட்ற வஸ்து. அவனுடைய ஒரு பக்கம் திருமந்திரம் அஷ்டாட்சரத்திலேருந்து தேனு, இன்னொரு பக்கம் சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜா தேன். அப்ப திருமந்திரன் சரமஸ்லோகத்தின் தேனை சேர்த்து துவயமாகிற மகாமந்திரத்தை மூங்கிலாய் இருகணில மூங்கிலாய் பக்தர்களுக்கு தன் சிஷ்யர்களுக்கு ராமானுஜர் அளிக்கிறார். இதுதான் இந்த யானையை பார்த்துருந்தேன்னார். இது ஆழ்வாரே பாடியிருக்காரே, அது முதல் ஆழ்வார்கள் பாசுரம். அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ராமானுஜ அவதாரம் நாள் ராமானுஜர் அவதரிப்பார், ஆழ்வார் அவதரிப்பார்னு எப்பவோ பாகவதத்திலே இருக்கு. அப்போ அதெல்லாம் கோடிகாட்டுப்பட்டது. கொச்சித் தன்னிவர் ஆவிர்பாவம் கலியங்கடும் போலே சூச்சித்தமென்னு எப்போ நம்மாழ்வார் அவதாரத்தை பாகவதம் சொல்லித்து. ராமானுஜர் அவதரிக்க போகிறார்ங்கிறத நம்மாழ்வாரே பாடிவிட்டார். கலியும் கெடும் கண்டுகொள்மென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உழிதர கண்டோம் கண்டோம் கண்டோம்னு பாசுரம். அப்போ அங்கே பார்த்தாலும் அந்த இயற்கை ரொம்ப நன்னா தெரிஞ்சுதா. தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த வந்தி அழிந்த கடுவனையே நோக்கி ஆழ்வார் இன்னொரு பாட்டு அதே திருமாலிருஞ்சோலமலைக்கு சொல்றார். இத்தை தெற்கு தருமல விஷயமா இப்போ சொல்ல போகிற இயற்கை வர்ணனை ஒன்றும், அதை நீங்கள் திருவேங்கடத்துக்கு வச்சுக்கலாம் ஆழ்வாராட்டம் நாள், இல்லை திருமாலிருஞ்சோலமலைக்கு வச்சுக்கலாம் கூரத்தாழ்வானாட்டம்னா. 2 இப்படி வேணால் வச்சுங்க. இப்போ ஆனால் அர்த்தம் ஒன்று தான். இப்போ இப்படி பாருங்க, தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி, இவ்வளோ உயரத்துக்கு மதிதவழ் குடுமி மாலிரும் சோலையோ இல்லையோ. திருமாலிருஞ்சோலமலை எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கும்னால் அதனுடைய மேலே சந்திரன் வந்து உட்காந்துப்புறான். சந்திரனை கீழேந்து பார்த்தா ஒரு கருப்பு பொட்டு தெரியும். அந்த இடத்துல அவருக்கு அரிக்கிறதான், அதை சொரிஞ்சுக்கணுமா. அதனால திருமாலிருஞ்சோலமலையினுடைய மலையில் தேய்ச்சின்னு போகிறான். தேய்ச்சின்னு போனால் அங்கே சொரிஞ்சு விட்டாப்புல இருக்குமா, சுகமாக இருக்கும். கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு தூங்கிட்டு போடுவாராம். அதனால தான் மதி தவழ் குடுமி மாலிரும் சோலை பதியது 70 பயனேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கிறச்சே அதனுடைய மலை முகடு ஒன்று இன்னும் உயரமாக இருக்குது. நிறையா சிகரங்கள் இருக்கும் இல்லையோ. அதில் ஒரு சிகரம் உயரமாக இருக்குது, ஒரு சிகரம் கீழே இருக்குது. அந்த உயரமான சிகரத்தளவுக்கு சந்திரனால் ஏற முடியல, அவ்வளோ உசரம் அவரால் போக முடியாது. அதனால் கீழே இருக்கிற ஒரு உசரத்தளவுக்கு போய் தன் உடம்பை தேய்ச்சிண்டு அரிக்கிறதுக்கு சொரிஞ்சுக்கிறார். ஆனால் ஒரு குரங்கு இருக்கே அங்கே திவ்யதேசர் கைங்கரம் பண்ணுற குரங்கு, அது ஒரு தாவி அந்த மேல் சிகரத்துக்கு படுத்து அது அங்கே போய் நிற்கிறது. பக்கத்தில் இருக்கிற அதுக்கு கீழே என்ன கைங்கரம் பண்ணலான்னு காத்துண்டு ஆண் குரங்கு உட்காண்டிருக்கு. கீழே சந்திரன் இருக்கிற மலை முகட்டிலே ஆண் குரங்கு உட்காண்டிருக்கு. அதை விட மேலே ஒசரத்தில் இருக்கிற மலை சிகரத்திலே பெண் குரங்கு உட்காண்டிருக்கு. அது பார்த்து இந்த கீழே இருக்கிற ஆண் குரன்ட்ட கேட்குறதா, கார்த்தால நாழியாச்சு பெருமாள் சன்னதிக்கு கைங்கிறதுக்கு போகணும், இன்னும் குளிச்சி ஆகுறது. ஓ
அப்படி பண்ணமா, போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டுன்னு பாசுரம். கார்த்தால 3:45 ஆச்சுன்னா அந்த குளிர்ல கிடுகிடுகிடுன்னு குரங்கெல்லாம் குளிக்கப்படுமா. ஏன்னா கார்த்தால பெருமாளுக்கு புஷ்பம் ஏந்தின்னு போறச்சே குளிக்காம போகக்கூடாது, ஆச்சாரமா தௌத்த வஸ்திரத்தோட போகணும். அப்படிங்கிறதுக்காக போய் குளிச்சுடுத்து இன்னும் குளிக்கலையான்னு கேட்கறது போயிட்டே இருக்கேன்னு. அநேகமாக யாரை கேட்டாலும் இதான் பதில் சொல்லுவாள். நீங்கள் இன்னும் குளிக்கலையான்னார், தோ போயிட்டே இருக்கேன்னா அப்படியே 1/2 மணி சொல்லிட்டு இருக்கிறே, இத்தனை குளிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ அந்த பெண் குரங்கு சொல்கிறது, நீர் குளிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் நெத்திக்கிட்டுன்னு அலங்காரம் பண்ணிட்டு தான் அழகர் கைங்கிரமோன்னு போகணும். ஆமாம்மா, உன் முகமே என்ன அழகு, அதில் அவசியம் நெத்திக்கிட்டுன்னு தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு ஆண் குரங்கு சொல்லித்து. நெத்திக்கிட்டுக்கு அது பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணாடியே இல்லையேங்கிறது. சரி, கண்ணாடி இல்லைன்னா நான் எங்கே போவேன்? உனக்கு பக்கத்தில் அந்த சந்திரன் இருக்காரே, அதை பிடிச்சு கொண்டா, அதை வச்சு நான் பார்த்து கண்ணாடிட்டுன்னு போவேன்னா ஓடித்து. அப்படி இருந்தே அந்த சந்திரனை பிடிச்சி இழுத்து கையில் கிடச்சின்னு ஒரு தாவி பெண் குரங்கிட்ட அதை கொண்டு கொடுத்தது. அது இப்படி வச்சுட்டு தான் இந்த பெண்கள் இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு இப்படி நெத்திக்கிட்டுக்கிற படம் சிலையெல்லாம் பார்த்துட்டு போயிடல, அந்த நாள்லேருந்து வச்சுருப்பா. அதை போல் இந்த குரங்கு இப்படி பார்த்துட்டு சந்திரனை பார்த்துட்டு கள்ளழகருடைய முகத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நெத்திக்கிட்டுன்னுட்டு போட்டு விடுத்தான் கீழே. போட்ட உடனே அதுக்குள்ளே அந்த ஆண் குரங்கு குளிக்கப்படுது. போனது இந்த சந்திரன் திரும்ப போய் விழுந்துப்போ பாகவத கரஸ்பரிசம் பட்டு நல்ல வேளை எனக்கு உஜ்ஜீவனம்னு கிளம்படுத்துன்னு விட்டார். இதுதாங்க நடந்தது. அப்போ தெளிந்திருந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி, கீழே இருக்கிற கடுவன் குரங்க பார்த்து நீ குடுன்னு கேட்கறதா. இது இப்படித்தான் திருமாலிருஞ்சோலை மேலே நடக்கிறது, இப்படித்தான் திருவேங்கடத்தில் நடக்கிறது. பிருங்கி காயதி தத் புஷ்ணதி கோகிலாபி பிருங்கி காயதி ஹம்சதாள நிபிருதம் தத் புஷ்ணதி கோகிலாபி குரங்க ததையா நிஷ்பந்தத சைகதம். இதை கூறத்தாழ்வான் சாதிக்கும் போது பிருங்கி காயதி சாயான்னே கில சுந்தர புஜா வனக்ஷ்மாதரே, அந்த சுந்தரத்தோழருடைய மாலை பொழுது அழகான மலை, அந்த மலையில இப்படி ஒரு கச்சேரி நடக்கிறதுங்கிறார். பிருங்கி காயதி எல்லாம் கழுத்து வரைக்கும் தேனை குடிச்சிட்டு வண்டுகள்லாம் ரீங்குன்னு சத்தம் போடுறதான் பிருங்கி காயதி. ஹம்சதாள நிபிருத்தம் தத் புஷ்ணதி கோகிலாபி, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தாளம் போட்டாகணும். இப்போ அடுத்தது பாடணுமே. பிருங்கி காயத்தின்னா தம்புரா மீட்டுறது, அது ரீங்குன்னா தாளம் தட்டிருக்கு. அதுக்காக இப்போ பாடணும்னாலே தம்புரா மீட்டினோ இல்லை இந்த போட்டியை வச்சுன்னு போட்டுருந்தா தானே அதுக்கு சரியாக போகும். அதனால அது பிருங்கி காயத்தி. அப்போ பாடகர் வர வேண்டாமா? கச்சேரின்னு சொன்னால் 6:15 தம்புரா மீட்டின்னு இருக்கணும். 6:35 கச்சேரி பாடகர் வருவார். அப்போ தான் குயில் வந்தது. இப்போ தத் புஷ்ணதி கோகிலாபி, அந்த குயில்கள்லாம் பாடுறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. பக்கத்தில் பார்த்தால் அப்படி வள்ளி தல்லஜ முகாது ஆசிரம் மதுசந்ததே, வள்ளி தல்லஜ முகாது, வள்ளினா கொடிகள்லாம் இருந்தது. அந்த கொடியில் புஷ்பம் இருந்ததா, புஷ்பத்துலேருந்து தேனா சொட்டித்தான். ஒரு கச்சேரி ஆரம்பிச்சாச்சு, குயில் பாட ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு நிர்பந்தம், அழகரை பற்றி மட்டும்தான் பாடணும். நீங்கள் அது இதெல்லாம் இந்த ஊரில் எதுவும் பாடக்கூடாது, அவரை பற்றி மட்டும் பாடலாம். வயசான குயிலாக இருந்தால் உள்ள விட மாட்டாளாம். எங்கள் ஆழ்வார் இளமை கெடுவதன் முன்னம்னு சொல்லியிருக்கார். அதனால் இளம மாறின குயிலாம் பாட வரப்படாது. இளைஞர்களாக இருந்தால் யுவகலாவாக இருந்தால் வாருங்கோ அப்படின்னு சொல்லி பாட சொல்லியாச்சு. இது பாடினா யாரான்னு ஒருத்தர் என்னமா பாடுறான்னு அழ வேண்டாமா? அங்கே இருக்கிற கொடிகள்லேருந்து புஷ்பம் எல்லாம் தேனா கொட்டுறதான். அதான் ஆசிரம் மதுசந்ததே. அப்புறம் பக்கத்திலே சிலா சைகதாக, பக்கத்தில் இருக்கிற கருங்கல்லு கூட அப்படி உருகி ஜலமாக ஓட ஆரம்பிக்கிறதான். அங்கிருந்து நின்றுட்டு இருக்கிற மான்லாம் மேய்கையெல்லாம் மறந்துட்டு வந்து அப்படியே தகைச்சு பார்க்கறதான். உட்காண்டிருக்கிற குரங்கெல்லாம் கிளக்கிழக்காரன் சத்தம் போட்டால் அதுக்கு கூட தாளம் போடுறாப்புல இருக்கான். இப்படி ஒரு சாயங்காலத்தில் என்னமா கச்சேரி நடக்கிறது. என்ன ஒருத்தருக்கும் மனுஷனே இல்லை. அதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா ஒரு மனுஷனை பற்றி பாடினாரோ வந்தால் கெடுத்துருவான்னு தெரியும். அதனால தான் வச்சுக்கவே இல்லை. எல்லாமே குரங்கு பாடிட்டு இருக்கு, மான் நின்று இருக்கு, கோகிலம் பாடிட்டு இருக்கு. இப்படியே பிருங்கி காயத்தின்னே சொல்லி முடிச்சிருக்காருனால் அப்போ அந்த இயற்கை எழில் அதன் ஆனந்தத்துக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அழகான பாசுரம் சிலாசைகதம். அன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். கொண்ட கோத மீது தேனுலாவு கூனிகூன் உண்ட ஒண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. திருவரங்கத்தில் அழகான காவேரி ஓடின்னு இருக்கு. அது எப்படின்னால் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. ஏதோ பறவை நாரை, அந்த நாரை அப்படி சுற்றி வந்து எல்லாம் தேடின்னு இருக்கு. இப்போ நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய, நாரை நண்டை சாப்பிட்டுடுத்து, நன்னா வயர் முட்டுற அளவுக்கு சாப்பிட்டுடுத்து. நண்டை உண்டு நாரை பேர முழுக்க சாப்பிட்டுட்டதுனாலே ரொம்ப வேகமாக நடக்க முடியல. உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டோ இல்லையோ,
அதனால் மெதுவாக கால் எடுத்து வைக்கிறதான். நாரை பேர வாழை பாய, நாரை நம்மளை பிடிச்சிட போகிறதேன்னு வாழை மீன் பாஞ்சு ஓடி பிடித்தான். ஏன்னா நண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நண்டை சாப்பிட்டுட்டோம் இல்லையா, நண்டை பிடிச்ச வேகத்தில் என்ன பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் வாழை பயந்து போய் பாயறது. நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டமேயும். அடுத்தது கெண்டேங்கிற மீன். இது எல்லாமே ஒவ்வொரு மீன் வகைன்னு வச்சுக்கோங்களேன். வாழைன்னு ஒரு மீன், கெண்டேன்னு ஒரு மீன். இப்போ கெண்டை விழியாள், வேல் விழியாள், வாழ்விழியாள், கயல் விழியாள் அப்படின்னு இலக்கியக்காரெல்லாம் பட மாட்டாளா. அதை போல் நண்டை உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்டை கொண்டு கெண்டமேயும். கெண்டைங்கிற வகையெல்லாம் நம்மளை இந்த நாரை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு நீலோத்பல புஷ்பம் கிடச்சிருது. நீல புஷ்பம் இருக்குது, நீலமே அண்டை கொண்டு. அந்த நீலோத்பல புஷ்பத்தினுடைய நிழலில் மறைஞ்சிட்டு நாரை கண்ணில் நான் படவே மாட்டேன், என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காம். நண்ட உண்டு நார பேர வாழபாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே என் அழகான சூழல். இதுதான் காவேரி ஸ்ரீரங்கத்தை சூழ்ந்திருக்குன்னுட்டார். இப்போ என்ன சொல்ல வர்றார் இவர்? இதில் நண்டு யாரு, நாரை யாரு, வாழை யாரு, கெண்டை எது, நீலோத்பலம் எதுனால் ரொம்ப சுலபம். அகங்காரம்ங்கிற நாரை இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். நண்டை உண்டு நார பேரை நம்மக்கிட்ட அகங்காரம் இருக்கும் இல்லையோ, அந்த அகங்காரம் முதல்ல நண்டை சாப்பிட்டுடுத்தான். யாரெல்லாம் ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யார்த்திகள்லாம் இருக்காளோ, கண்ட கண்ட உலக இன்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவா, அதுலேயே இருக்கிறவாளே அகங்காரம் சட்டுன்னு சாப்பிட்டுடுத்து. நண்டை உண்டு நார பேரை ஆச்சாச்சு உங்களெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே மதப்போட நடந்துட்டுருக்கு. பக்கத்திலே உபாசகர்கள் இருக்காளோ இல்லையோ, அப்படின்னா தாங்கள் முயற்சி எடுத்து பெருமான் அடையணும்னு நினைக்கிறவா, அவர்களுக்கும் துளி அகங்காரம் சுவாதந்திரியம் ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, அவளுக்கு உலக இன்பத்தில் ஆசை இல்லை, அதை தாண்டிவிட்டா அடைய வேண்டியது பெருமானேன்னு தெரிஞ்சுனுட்டா. ஆனால் அடைவது அவன் மூலம்னு தெரியாமல் நம் முயற்சியால் நினச்சிட்டு இருக்கா. அவள் தான் இப்போ ரெண்டாவது வகை. நண்டை உண்டு நாரை பேர வாழை, வாழைங்கிறவன் உபாசகன். நாம் முயற்சி பண்ணி ஸ்வப்பிரயத்தனத்தால் பகவான் அடையணும்னு இருக்காரே, அவர்களுக்கு பயம். நம்மகிட்டையும் துளி அகங்காரம் இருக்கே, ஏன்னா நாம் முயற்சி எடுத்து பெருமான் அடையிறேன்னு சொன்னேன்னு இல்லையோ. அப்போ இந்த அகங்காரங்கிற நாரை என்னையும் சாப்பிடுமோ? பலத்தில் நான் தப்பு பண்ணல, கண்ட கண்ட ஆசைக்கு விரும்பவில்லை இப்போ. ஆனால் பகவானை பலமாக கொண்டிருந்தா கூட சாதனத்தில் தப்பு பண்ணிடுவேன் போல் இருக்கே. வேற எதையோ சாதனம்னு வச்சுனுட்டா சாதனாந்தரம் உபாயாந்தரம் அதெல்லாம் அவர் ஒத்துக்கவே மாட்டார். அகங்காரத்தோட பண்ணப்பட்டதுன்னு தள்ளிடுவார். அப்போ உபாசகம் பயப்படுறான். அப்போ நம்மளை எங்கேயான அகங்காரம் சாப்பிடுமோ? இது ரெண்டாவது வகை. நண்டை உண்டு நார பேர வாழபாய. அடுத்தது ஒருத்தர் தான் சௌக்கியம், கவலையே இல்லை இப்போ. அவர் யார்? கெண்டை. கெண்டை பகவானே அனைத்தும்னு சரணாகதிக்கு வந்துவிட்டோம். அவன் தான் கெண்டை. துளி கூட அகங்காரத்துக்கு வேலையே இல்லை. எல்லாம் சுவாமி சுசேஷம் சுவசம் சுபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா சுவார்த்தம் ஸ்வஸ்மின் நெசசி மாம்ஸ்வயம். உன் ஆனந்தத்துக்காக உன் சொத்தான அடியேனை உன் திருப்திக்கு உன் பலத்துக்கு நீயே உன் திருவடியில் சேர்த்துக்கு போகிறே. இதில் என் அகங்காரம் எங்கே இருக்கு? ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனாலே கெண்டைங்கிற மீன் வகை துளியும் தன் அகங்காரத்தை பற்றி கவலைப்படாமல் நீலமே அண்டை கொண்டு, நீலம்னால் நீலோத்பல புஷ்பம் நீலமாதவன் நீலமேக சியாமளன் சீமன் நாராயணன். நீலமே அண்டை கொண்டு நாராயணன் திருவடிகளேன்னே பற்றிட்டோம். இனிமே நமக்கு என்ன கவலை? இப்போ ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறி யான் உன்னிலேன் எனதாபியும் உனதே. அப்போ அத்தனை ஒன்றுதுன்னு தெரிஞ்சுனுட்டேன். எதோ என்னை பிடிச்சி நீ தள்ளலே. உன் திருவடிகள் உபாயம் நாகணமிஷ நம்பிரான் சரணே சரணன்னு நாடொரும் ஏக சிந்தையனாய். நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண் தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத மாமேகம் சரணம் பிரஜ. ஒரு சந்தேகம் இல்லாமல் அதையே பிடிச்சினாலும் இல்லையோ. அப்போ நீலமே அண்டை கொண்டு, நீலோத்பல புஷ்பங்கிறது பகவானை குறிக்கும். நீலத்தை அண்டை கொண்டு, அவர் நீலமத்தான இருக்கார். நீலத்தை அண்டை கொண்டு கெண்டமேயும். கெண்டை அப்படின்னா சரணாகதன், தன்னுடைய அகங்காரத்தை துளியும் இல்லாதவன், நம்பாதவன். அவன் சந்தோஷமா இருக்கார். நான் பெருமான் திருவடிகளை பச்சுட்டேன், இந்த அகங்காரம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கம். என்னால் இப்போ பாட்டு எங்கேயோ காவேரி நீலம் அண்டை கெண்டை மீன் வாழைன்னு இருக்கு. ஆனால் சொல்கிற அர்த்தம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன் உண்ட ஒண்டரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. அது போலேதான் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. செல்வம்
பகவத் அனுபவமாகிற செல்வம், பாகவத் அனுபவமாகிற செல்வம் நீங்காமல் எல்லாருக்கும் நிறையட்டும்னு போன பாட்டு ஆசீர்வாதம் நாட்டாருக்கு செல்வத்துக்கு. அடுத்த பாட்டில் இப்படியெல்லாம் கைங்கரம் இருக்கிற ஆண்டாளுக்கு நம்ம கைங்கரம் வேணும் என்று பர்ஜன்ய தேவன் வருணதேவன் வர அவனுக்கு ஆணையிடுகிறாள். நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து சார்ங்கமதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ வேண்டும்னு பிரார்த்திக்க அவனும் பொழிந்தான். அடுத்த பாட்டு ஒருத்திக்கு பெரிய சந்தேகம் வந்துடுத்து. ஒண்ணுமே தெரியாத நாம போய் மார்கழி நோன்பு ஆரம்பிச்சிருக்கமே, நடக்குமா? வசிஷ்டர் நாள் குறிச்சாரே, நின்று போச்சே. ராமபட்டாபிஷேகமே தடைப்பட்டதே, நாம ஒண்ணுமே தெரியாது நோன்புன்னு ஆரம்பிச்சிருக்கமே, நடக்குமான்னு கேட்க நிச்சயம் நடக்கும்னு இன்னூத்தி பதில் சொன்னது. நாளைய பாசுரம் என்னங்கிறதை நாளை காலை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது 4ஆம் பாட்டு அனுசந்தானம். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகிலில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய்.